ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதா தெளிவா? கேக்குது பிரகாஷ் ப்ரோ, ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். பரணி வரதுக்கு முன்னாடி முத கேள்வி அப்டேட் சொல்றதுக்கு முன்னாடி முத கேள்வியை ட்வீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாமா? யோசிக்கிறவங்க யோசிச்சுட்டு இருக்கட்டும்ல. போட்டுருங்க. ஓகே, இன்னைக்கு வந்து அப்டேட் சொல்றதுக்கு முன்னாடி முதல் கேள்வி அதோட ஆரம்பிச்சிரும். ட்வீட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. அதாவது விஜய் சேதுபதி இந்த வருஷம் வந்து ஏஎஸ் தலைவன் தலைவி 2 படம் நடிச்சிருக்காரு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 2 படம் இல்லாம விஜய் சேதுபதி சம்பந்தப்பட்ட 2 படங்கள் பேர் சொன்னா போதும். அதாவது இந்த வருஷம் இந்த 2 படங்கள் இல்லாம 3 படங்கள் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. 2 படத்தோட தலைப்பு சொன்னா கூட ஓகே. இதுதான் முதல் கேள்வி. விடுதலை 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 இந்த வருஷம் வரவே இல்லையே. விடுதலை போன வருஷம் டிசம்பர்ல வந்த படம். லாஸ்ட் இயர் டிசம்பர்ல. லாஸ்ட் இயர் டிசம்பர்ல. இங்கே தப்பு தப்பா சொல்ல வேணாம், கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா சொல்லுங்க போதும். ஓகேங்களா? தப்பு தப்பா சொல்ல வேணாம், யோசிச்சு சொல்லுங்க. அதுதான் அப்டேட் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் டைம் எடுத்துங்க, பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் பிரகாஷ் ப்ரோ. என்ன சொன்னீங்க ப்ரோ? இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சும் சொல்றீங்களா? இன்னும் நிறைய பேர் இல்ல, அது வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. நான் முத கேள்வி ஆரம்பிச்சு வைக்கலாமே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். பிரகாஷ் ப்ரோ நான் சொல்லிட்டேன். கேட்கல, ஸ்பீக்கரா மாறிட்டேன். மாறும்போது கரெக்டா கேட்டீங்க, எனக்கு கேட்கல, பாதி தான் கேட்டுச்சு. ஒண்ணும் இல்ல, விஜய் சேதுபதி இந்த வருஷம் வந்து ஏஎஸ் தலைவன் தலைவி 2 படம் நடிச்சிருக்காரு, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 2 படம் இல்லாம விஜய் சேதுபதி சம்பந்தப்பட்ட 2 படங்களுடைய பேர் சொல்லணும். இந்த படங்கள் இல்லாம அவரு பொறுமையா சொல்லுங்க, ஒன்னு யோசிச்சு வச்சுங்க. நான் அப்டேட் சொல்லிடுறேன், இன்னைக்கு நான் அப்டேட் சொல்லிடுறேன். முத கேள்வி வந்து சொல்லி வச்சிருவோம். அப்டேட் சொல்லி முடிச்சுட்டு பரணி வரதுக்கு அப்டேட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் முத கேள்விக்கான பதில சொல்லுங்க. அப்புறம் அடுத்தடுத்த கேள்விகள் அப்படியே பொறுமையா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு கேள்விகளா போவோம். தெலுங்கு படத்துல இருந்து ஆரம்பம். இன்னைக்கு வந்து தெலுங்கு படம் மனசங்கர வரப்பிரசாத் காரு, சிரஞ்சீவி மற்றும் வெங்கடேஷ் நடிக்கிற படம். அந்த படத்துல இருந்து அடுத்த சிங்கிள் மெகா விக்டரி மாஸ், அதாவது மெகா ஸ்டார் அவர் விக்டரி வெங்கடேஷ் 2 சேர்த்து டைட்டில் சேர்த்து மெகா விக்டரி மாஸ் அப்படிங்கிற சாங் வந்து டிசம்பர் 30 ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ வந்து நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. சர்வமயா அந்த நிவின் பாரி படம், அது இப்பதான் ரொம்ப நாள் வச்சு அவர் பிக்கப் ஆயிருச்சு. படம் வந்து செம்ம பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்னால தேட்டர்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டிலுமே தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தமிழ்ல மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னா ஜனநாயகன் படத்தின் 3rd சிங்கிள் செல்ல மகளே அப்படிங்கிற பாட்டு விட்டுருந்தாங்க, லிரிக் வீடியோ விட்டுருந்தாங்க. விஜய் தான் பாடி இருக்கிறாரு. பாட்டு கேட்டே நல்லா இருக்கு. அந்த பாட்டை பத்தியும் பேசுவோம், எப்படி இருக்குங்கிறத பேசுவோம். அடுத்தது வந்து கிச்சா சுதீப்போட மார்க் படம் அபிஷியலாவே முதல் நாள் 15 கோடி பிளஸ் கலெக்ஷன் ஆயிருக்கிறதா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்புறம் ஜனநாயகம் கூட ரிலீஸ் ஆகிற ராஜா சாப் அந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நாளைக்கு நடக்கும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹைதராபாத்ல நடக்குது. ஈவெண்ட் டீட்டெயிலாம் சொல்ற கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டீட்டெயிலுங்கிறத அது சொல்லுவோம். அடுத்து வேற என்ன, ஜனநாயகம் டீம் டோட்டலா மலேசியால இறங்கியிருக்கிறாங்க. அங்க அனிருத் பேட்டி, லோகேஷ் கராஜ் இங்கிருந்து ஈவெண்ட்டை கலந்துக்க போறாரு, அதுக்கான பேட்டி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் ரிஷபா அப்படின்னு ஒரு மோகன்லால் படம், அந்த படத்துல இருந்து தாண்டவம் அப்படிங்கிற வீடியோ விட்டுருக்காங்க. ஜனநாயகன் 4 AM ஷோ அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு, கேரளால போகுதுங்கிறத கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் அபிஷியலா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அப்புறம் வேற என்ன அப்டேட்டு இன்னைக்கு வந்து அப்டேட், வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருக்கா சொல்லுங்க. நம்ம அடுத்த ட்ரிவியாக்குள்ள போயிட்டு அடுத்த கேள்விகளுக்குள்ள போயிருவோம். பிரகாஷ் ப்ரோ, நான் அதுக்கான ஆன்சர் அந்த ட்வீட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன். நானும் என்ன பண்ணிருந்தேன். நீங்களும் கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? இது ஆன்சர் இல்ல, அந்த ட்ரிவியாக்கு. ட்ரிவியாவா? ட்ரிவியா அடுத்தது பார்ப்போம். ஒருத்தர் ரைட், ஓகே, ரைட்டு, ஒரு மலையாள படம் சொல்லியிருக்கிறாரு, இன்னொருத்தர் வாய்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் இருக்கு, அது வந்து கிஸ். சூப்பர் 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 சூப்பர். கிஸ், ஆரோமலே தொடரும், இது கரெக்ட். இன்னும் ஒண்ணு சூப்பர், ஜில்லு சொல்லியிருக்கிறார். இல்ல ஜில்லு சொல்லியிருக்கிறார், சூப்பரா. பன் பட்டர் ஜாம் படத்துல அவர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு, பாடலாசிரியராகவும் இந்த வருஷம் அவர் பங்கு பெற்றிருக்கிறாரு. சூப்பர். கிஸ் வந்து வாய்ஸ் ஓவர்ல அவரோட நரேஷன் இருக்கும். பன் பட்டர் ஜாம்ல லிரிக் எழுதியிருப்பாரு. தொடரும் படத்துல அவரோட போட்டோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பரான பதில். ஜேடி தமிழ் ஆர்வமலையை விட அவர் டோட்டலாவே நரேட்டராவே இருப்பாரு கிஸ்ல. அதுக்காக தான் அப்பப்ப அந்த கிஸ் படத்துல மூலமாவே அவர் வாய்ஸ் ஓவர் இருக்கும். அதனாலதான் கிஸ், தொடரும், பன் பட்டர் ஜாம் இந்த 3 படங்கள் நான் அந்த செலக்ஷன் பண்ணியிருந்தேன். அதுல 2 படம் பேர் சொன்னா போதும். 3மே ஜேடி தமிழ் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. சுல்தான் 2 டைட்டில்ஸ் 2 சொல்லியிருக்கிறாரு. மெய்யழகன் 2 சொல்லியிருக்கிறாரு. யுகா விஜய் 2 சொல்லியிருக்கிறாரு. ஓகே, சூப்பர். முதல் கேள்வி ஓகே. அதுக்கு நடுவில் ட்ரிவியா, இன்னைக்கு ட்ரிவியாவையும் சொல்லிடுவோமா?
நீங்க நடுவில் இன்னைக்கான ட்ரிவியா என்ன சொல்லியிருந்தோம்? ஐயோ அதையே மறந்துட்டேனே. கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ண படங்கள், கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ண படங்களை பத்தி ட்ரிவியா சொல்லியிருந்தேன். தமிழ் சினிமால ஏகப்பட்ட படங்கள் வந்து கிளைமேக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து அதை நான் இன்னும் நிறைய பேர் அதை கோட் பண்ணி இன்னும் சில டைட்டில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம டைட்டில் சொல்லணும். கிரீடம், அஜித் நடித்த கிரீடம், சிவாஜி நடித்த வசந்த மாளிகை, தமன்னா நடித்த கல்லூரி, அப்புறம் அஜித்தோட இன்னொரு படம் முகவரி, அப்புறம் குரு, காதலர் தினம், சமுத்திரம், ஆரியன், வேட்டையாடு விளையாடு, இந்த படங்கள் பூரா வந்து கிளைமேக்ஸ் சேஞ்ச் ஆன படங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறமேட்டு கோர்ட்ல வந்து காக்கா காக்கா சொல்லியிருந்தாங்க. காக்கா காக்கா எனக்கு தெரிஞ்சு வந்து தெலுங்கு வெர்ஷன்ல மாறி இருந்துச்சு தேட்டருக்குள்ளே. ஆனா தமிழ்ல டிவிடிலேயே மாத்திருக்கிறாங்க தமிழ்ல கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்லாக் நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. வேற வேற மற்ற எல்லாமே சில படங்கள்லாம் ரூமர் தான், ஜஸ்ட் ரூமரா வந்தது தான். அப்புறம் பையா படத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க லிங்குசாமி. நான் அந்த பேட்டி கவனிக்கல வேலை. ஆனா ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்ல வந்து அது மாறி இருந்துச்சுன்னு தெரியும். பேட்டியில் என்னன்னு தெரியல, பாப்போம், ஒரு தடவை பார்க்கலாம். ஒருவேளை அது பையன் சேர்த்துனா பையாவையும் சேர்த்துக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி போவோமா? ரவுத்திரம் சொன்னாங்க. எனக்கு அது ரவுத்திரம் வந்து எனக்கு உண்மையாலுமே ஞாபகம் வரல எனக்கு. ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையா என்னன்னு தெரியல. அது உண்மைதான். விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ தியேட்டர்ல இருந்தது வந்து அதுதான். அவர் அந்த கிளைமேக்ஸ்ல எட்டி குதிச்சு போகல, அங்க இவங்களை ஸ்ரேயாவை தான் கொண்டு இருப்பாங்க. இப்ப நீங்க பொறுமையா போங்க, அப்பதான் அந்த டயலாக் வரும். அந்த பொறுமையா போங்க, இந்த பொறுமையா அல்லது இப்ப உங்க பொண்ணு போச்சு பொண்ணு அந்த மாதிரி முடிச்சுட்டு அது நெகட்டிவா இருக்குன்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவர் குதிக்கிறதோட முடிச்சுட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர்ல பார்த்ததே அதான். நான் தியேட்டர்ல பார்த்த கண்டிப்பா ட்விட்டர்ல கூட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓகே சூப்பர். அப்ப இந்த ரவுத்திரம் சேர்த்துக்கலாம். செம்ம. அடுத்தது கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணால என்ன? வேட்டையாடு விளையாடுல வந்து வேட்டையாடு விளையாடுல கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அதனால ஞாபகம் இருக்கு, நான் பாத்துருக்கேன். நான் 2 கிளைமேக்ஸுமே பாத்திருக்கேன் வேட்டையாடு விளையாடுல. ஒண்ணு வந்து அந்த ஜோதிகா செத்து போயிருவாங்க ஒண்ணுல, ஒரு கிளைமேக்ஸ்ல. ஏன்னா அந்த மண்ணில் அப்படி மூடுறதோட முடிஞ்சு போயிடும். அவர் காப்பாத்துற மாதிரிலாம் இருக்காது. 2வதுல காப்பாத்தி கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் தான் பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்கு. என்னன்னா அந்த வேட்டையாடு விளையாடு படம் மட்டும் வித்தியாசமான படம். ஏன்னா விசிடி காலம் அது. இந்த 2-3 சிடி போட்டு பார்ப்போம்ல, அந்த பீரியடு. ஏன் சிடில பாத்தீங்கன்னா 2 கிளைமேக்ஸுமே இருந்துச்சு. ஒரே சிடில 2 கிளைமேக்ஸுமே இருந்துச்சு. இது பார்த்து எண்டு போட்டு முடிஞ்சிடும் படம். முடிஞ்சு பிறகு திரும்ப அங்க தோணும், நேரா படம் 2வது தடவை ஓடுதுன்னு பார்த்தேன். திரும்ப தோண்டி காப்பாத்துற மாதிரி சீன் வச்சு அது 2 கிளைமேக்ஸுமே இருந்துச்சு என்னோட ஒரு விசிடில. சரி, அடுத்த கேள்விக்கு போவோமா? இல்ல நடுவில் டாபிக் மாவீரன் ப்ரோ கீழே கை காட்டிட்டு இருக்காரு. முகவரியிலையும் பிரகாஷ் படத்தில் நான் பார்த்த ஞாபகம் என்னன்னா, இந்த பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தானே போட்டாங்க, இல்ல முத நாள் ஓடிச்சுங்களா? இதோட நெகட்டிவ் கிளைமேக்ஸ் வந்து ஓடுச்சு. முத நாள் நெகட்டிவ் கிளைமேக்ஸ் ஓடுச்சு. எனக்கு அதான் மைல்டா ஞாபகம் இருக்கு. 2மே பார்த்தா அவரு மணிவனன் பேசிட்டு வர்றதோட படம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த சீன் கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க சீன் எடுக்கல. ஆனா ஏற்கனவே படத்துல உள்ள கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணி மாதிரி போட்டு, ஆமா படத்துல உள்ள கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணி மாண்டேஜ் மாதிரி போட்டு கரெக்ட் அந்த வாசிக்கிற மாதிரி போட்டு விட்டுருவாங்க. ஓகே சரி, அடுத்தது வந்து 2வது கேள்வி நான் போட்டுறேன். அது யோசிக்கிற நேரம் வந்து இது சொல்லுங்க. ஜனநாயகம் 3rd சிங்கிள் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2வது கேள்வி சொல்லிடுறேன். கேள்வி மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிங்க. இந்த வருஷம் வந்து உபேந்திரா பேரு, ஓகேவா? கூலி இல்ல, உபேந்திரா கனெக்ஷன் மட்டும் தான். இது கூலி இல்லாம இன்னொரு படம் என்ன? கனெக்ஷன் கேம். அவர் நடிச்ச படம் இன்னொரு படம் பிரகாஷ் ப்ரோ? இல்ல நீங்க நான் போஸ்ட் போட்டிருக்கேன், அந்த போஸ்ட பாருங்க. போஸ்ட பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, அந்த கேப்ல வந்து ஜனநாயகன் 3rd சிங்கிள் செல்ல மகளே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேசுவோம். சொல்லுங்க, பாட்டு கேட்டவங்க சொல்லுங்க. மாவீரன் வந்துட்டாரு, ஆனா வந்து 10 பேர் ஸ்பீக்கர் முடிஞ்சிட்டீங்கனால அசெப்ட் ஆக மாட்டேது. என்னடா கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அசெப்ட் வர மாட்டேதுன்னு பாக்குறேன். சரி, அப்படியே பாப்போமா? இருங்க, ஆமா நம்ம இவரை கோவஸ்ட் ஆக்கி விட்டுறேன். யார? மாவீரன். ஏன்னா சுகுமார் ப்ரோ லேட்டா தானே வருவாரு. மாவீரனை கோவஸ்ட் ஆக்கிட்டேன். மாவீரன் மேல வந்துருங்க. அடுத்தது வந்து பரணி வந்துட்டு அப்படின்னா கரெக்டா இருக்கும். அவர் ஒரு கோவஸ்ட். பிரகாஷ் ப்ரோ நீங்க போட்ட கொஸ்டின் வரவே இல்லை இன்னும். போஸ்ட் லோட் ஆகுது போல இருக்கு. இருங்க வரேன். போஸ்ட் லோட் ஆயிடுச்சு. வரவே இல்லை. வந்துருச்சு. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அது நான் போட்டுட்டு இங்க பேசிட்டு இருக்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு.
ஏங்க அது இது சத்தியம் தானே? இல்லங்க, தமிழ் படம் 2025 வரைக்கும் தான் நம்ம போறோம். நம்ம வந்து 2025 நம்ம தமிழ்ல மட்டும்தான். அதே மாதிரி நம்ம கேட்கறது 2025 மட்டும்தான். ஏன்னா ஆந்திரா கிங் தமிழ் மூவி மட்டும் தானே வரும். தமிழ் மட்டும்தான், தமிழ் மட்டும்தான். ஆந்திரா கிங் தெலுங்கு தானே? அது ஆந்திரா கிங் தாலுகா தெலுங்கு. அதை விட்டுருங்க. அதுக்கு நடுவுல ஆ. பதில் சொல்றவங்க சொல்லட்டும். அதுக்கு நடுவுல வந்து இது பண்றவங்க பண்ணுங்க. ஜனநாயகம் தேர்ட் சிங்கிள் உபேந்திரா சொல்றேன். அப்படி கண்டினியூ. உபேந்திரா ஒருத்தர் ரெட்டத்தலன்னு கீழே போட்டிருக்காரு. மாவீரன் நான் படிச்சுட்டேன். மாவீரன் சொல்லக்கூடாதுன்னு தானே சைலண்டா இருக்கேன். அதுதான் ஆன்சரு. அதுல வந்து அருண் விஜய் அதுக்காக பேர் வந்து bro, உபேந்திரா. நேத்து ரிலீஸ் ஆன படம் அந்த படத்தை ஓடிடிலே ட்ரைலரு டீசர் எல்லாத்துலயுமே அது வந்துட்டு இருக்குல்ல. ட்ரைலரு டீசர் எல்லாத்துலயுமே அது வந்துட்டு இருக்கு. அது அருண் விஜய் நேத்து ஸ்பேஸ்ல போடுறாரு. அதுலயும் அதான் சொல்றாரு. ஒவ்வொரு பேட்டிலையும் உபேந்திர கேரக்டர் அப்படி பண்ணிருக்கேன், காளி கேரக்டர் இப்படி பண்ணிருக்கேன், உபேந்திர கேரக்டர் அப்படி பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. ட்ரைலர் பாருங்க. ட்ரைலர் டீசர்ல 10 தடவை வருமே, உபேந்திரா யாரு தெரியுமா, உபேந்திரா மோதலாமா அப்படின்னு வரும். அதுக்காக தான் அந்த கேள்வி. ஆனா நீங்க வந்து சஸ்பென்ஸை உடைச்சு பதில சொல்லிட்டீங்க. சரி ப்ரோ, அடுத்த கொஸ்டினுக்கு போய்க்கலாம். அதுக்கு போவோம் அப்படியே சரியா போவோம். எல்லாரும் வர்றது சரியா இருக்கும். எல்லாம் வர்றது சரியா இருக்கும். ஆக்சுவலி இவர்கிட்ட வருவோம், மாவீரன் வருவோம். ஜனநாயகம் தேர்ட் சிங்கிள் எப்படி இருந்துச்சு அந்த கேப்ல அதை பேசுவோம். ரெண்டாவது தேர்ட் போஸ்ட் லோடிங் ஆகட்டும். ஜஸ்ட் இப்பதான் நீங்க கேட்பீங்கன்னு தான் கேட்டு வந்தேன். எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்துல சீன்ஸா பார்க்கும்போது இன்னமும் நல்லா இருக்கும். இதே இன்னும் சேடா தீமா போடுவார் கண்டிப்பா. அனிருத் கலங்க வைப்பார். நல்லா இருந்துச்சு இந்த சாங். எனக்கும் பாட்டு பிடிச்சது பிரகாஷ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெலோடி ட்ராக் அனியோட ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே எனக்கு பிடிச்சதுன்னா இதுதான். அண்ட் இது பார்க்கும்போதே தெரியுது இது எதை ரிசம்பிள் பண்ணுதுன்ட்டு. பாட்டும் நல்லா இருக்கு. விஜய் அவர் பாடினதும் அவர் வோக்கல்ஸ்ல நல்லாவே இருக்கு. எனக்கு பிடிச்சது. எனக்கும் பாட்டு ரொம்ப பிடிச்சது. எனக்கு விஜய் பாடின பாட்டு எல்லாமே பிடிக்கும். அதுல இன்னும் இது ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். அப்படிதான் நல்லா இருக்கு, சூப்பரா. விசில் போட பிடிக்குமா கருண் ப்ரோ? அது கூட எனக்கு பிடிக்குமே ப்ரோ. எனக்கு பிடிக்கும் அந்த பாட்டு. சுல்தான் சொல்லுங்க. பாட்டு சொல்லிட்டீங்களா? இல்ல, ஒரே நிமிஷம், எனக்கு இந்த இருமல் நிக்க முடியும். சரி, ஸ்பீக்கர்ல எத்தனை பேர் இருக்கீங்க? மத்தவங்க சொல்லுங்க. மகேஷ்னா உங்களுக்கு எப்படி? நானும் இப்பதாங்க கேட்டேன். ஆமா, நானும் இப்பதான் ஜஸ்ட் கேட்டேன். நான் நம்ம இது பண்ணும்போது பாட்டை விட ஒரு வாட்டி தான் முக்கியம். ஒரு நேரம் இங்கே வந்துட்டாரு போல. ஒரு வாட்டி கேட்டேன் நானு. நல்லா இருக்கு பாட்டு நிஜமாலுமே. மெலோடியா ஒரு பரணியை காண. பரணி கீழே இருக்கு அப்படியா? இல்லங்க, இன்னும் காணோம். வந்தா சொல்றோம். நீங்க தான் கீழே யாரு வந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களே. ஏங்க அதுக்கு நம்பாலியா அநியாயம் பண்றாங்க. அதுக்கு மேல பரணி வந்தா சொல்லுங்க. காணா. ஏன்னா பரணிட்டு தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும். 2 கேள்வி பரணிக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஓகே சொல்லிட்டுங்களா எல்லாரும்? சொல்லுங்க பட்டான். பாட்டு சொல்லுங்க. எனக்கு வேற இங்க போனது சென்னையில இருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு அதான் அவரோட வாய்ஸ். எனக்கு அந்த நேத்துக்கு போடும் போதே எனக்கு அந்த ஆல்ரெடி அந்த சின்ன சின்ன கண்கள் பாடின வாய்ஸ் மாதிரியே இருந்தங்காட்டி எனக்கு ஆல்ரெடி என் பொண்ணுக்கு போடுற மாதிரி ஒரு சாங் ரெடி ஆகிருச்சுன்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. அந்த எண்டுல வந்து அந்த லிரிக்ஸ் எல்லாமே எனக்கு ஓகே தான். பட் அந்த எண்டுல வந்து லிரிக்ஸே இல்லாம அந்த ஒரு மியூசிக்கா போயிட்டு அவரோட வாய்ஸ் அந்த போயிட்டு இருக்கும்போது அது எனக்கு வரும். அதுல எண்ட் ஆகும்போது அழுகும் போது முடிஞ்சதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அப்போ ஒரு மிஸ்மரைசிங்கா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மெலடி சாங் அனிருத்துட்டு கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எடிட் பண்றதுக்கு படம் வந்ததுக்கப்புறம் இந்த பாட்டை வச்சு எடிட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிருக்கேன். சூப்பர். மத்த சரி 3ஆவது கேள்வி போட்டுடலாமா? இல்ல யாராவது அடுத்த ஜனநாயகம் தேர்ட் சிங்கிள் சொல்றீங்களா? கேக்குதா? ஃபர்ஸ்ட் கேக்குது பிரகாஷ் ப்ரோ. போலாம். கேக்குதுங்க. சொல்லிடுங்க. வேற யாரும் சொல்ற மாதிரி இல்ல போல. ஓகே. அப்ப 3ஆவது கேள்வி போஸ்ட் போட்டிருக்கேன், பாருங்க.
மாவீரன் உங்களுக்கு யாராவது ரெக்வெஸ்ட் காமிச்சா சொல்லுங்க. 10 பேர் தான் ஸ்பீக்கர்ல இருக்கோம். இருந்தா கொஞ்சம் மாத்தி மாத்தி கேட்போம். அதே மாதிரி பரணி வந்தாலும் சொல்லுங்க. பரணிக்காகவே சில கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன். பரணியை காணா. அப்ப அது கண்டிப்பா அவரு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். எனக்கு இந்த விஜய் சேதுபதி போட்டதான் வந்திருக்குங்க. வேற போட்டிருக்கீங்களா? இல்ல மகேஷ், நான் இன்னும் வரல. அது என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த போஸ்டர்ஸ் லோட் ஆகிறது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது. போஸ்ட் இப்போ வந்துருச்சு. போஸ்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு நிமிஷம். போஸ்ட் ஆயிடுச்சு. அதை சொல்லிடுறேன். 2025 வந்த ஒரு முக்கியமான படம். அதுல வந்து ஒரு கேரக்டர் பேரு மகிழ்வாகனன். அந்த மகிழ்வாகனன் கேரக்டர் நடிச்ச நடிகர் யாரு? அந்த படம் என்ன? முத்துன்னு ஒருத்தர் வருவார் முன்னாடி. அந்த முத்து வராம இன்னொரு முத்து வந்திருக்காரு. இவரு தானே அவரு தானே இவருன்னு தெரியல. ஆனா அவர் கரெக்டா டப்பு டப்புன்னு ஆன்சர் சொல்லுவாரு. அவரு தான் நினைக்கிறேன். இல்ல நான் நீங்களே தானா? இல்ல அது வேற முத்து, அவர் கீழே இருக்கு. ஓகே, சரி, ரைட், ஓகே. ஆன்சர் தெரியுமா அதுக்காவது? நோ ஐடியா பிரகாஷ். எனக்கு தெரியல. ஆனா நம்ம நீங்க இந்த கேரக்டரை பத்தி நம்ம ஸ்பேஸ்ல பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். பேசியிருக்கோம். நம்ம ஸ்பேஸ்ல பேசியிருக்கோம். இந்த 2025 சிறந்த கேரக்டர்கள்ல ஒண்ணு. ஆனா நிறைய பேர் அந்த கேரக்டரோட நேம ஞாபகம் வச்சுக்கல. அதனால இப்ப இவ்வளவு குழப்பம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். அதனால இந்த கேள்வியை தேர்ந்தெடுத்தேன். நான் பரணிக்காக தேர்ந்தெடுத்தேன். பரணி எஸ் ஆயிட்டு அப்படி ஆளை காணா. சும்மா இருப்போம். நீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்பதான் வந்தேன். ஃபர்ஸ்ட் பரணி வந்துட்டா அப்படியா ஒரு வழியா? எங்க காணாம ஸ்பீக்கர்ல இதுல காணாம இதுல லிசனர்ல கூட வந்துட்டாரு. ரெக்வெஸ்ட் கேட்டு ஐயா, ஒருத்தரை மட்டும் ரிமூவ் பண்ணணும். யாரை ரிமூவ் பண்ணட்டும்? ஒருத்தர் ரிமூவ் பண்ணாதான் ஒருத்தரை சேர்க்க முடியும். பரணி இல்ல வருவாரு. இல்ல வர முடியும். வந்துட்டாரா? சூப்பர், ரைட். பரணி வர காலதாமதம். கேக்குது பரணி. சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ, என்ன கொஸ்டின்? ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து உங்களுக்கு 2 பேருக்கு முதல் கேள்வில இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, விஜய் சேதுபதி இந்த வருஷம் வந்து தலைவன் தலைவி இல்லாம இன்னும் 3-4 படங்களை சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அதுல 2 படத்தோட தலைப்பு சொல்லணும். நீங்க 2 பேர் சொன்னா போதும். மத்தவங்க எல்லாம் சொல்ல தேவையில்ல. ஏன்னா மத்தவங்க சொல்லிட்டாங்க. நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க பரணி சொல்றான். ஐயோ, எதுலயோ கேமியோ பண்ணியிருந்தாருண்ணா. மலையாள படத்துல வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்திருந்தாரு. மலையாள படத்துல வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. கொடுத்திருக்காரு. ஏதோ ஒரு படம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல. பார்ட் 2க்கு லீடு கொடுக்கறதுனால விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் நினைக்கிறேன். அது இவரு மம்முட்டி படம் ஒண்ணு போட்டோல வருவாரு. மோகன்லால் படத்துல போட்டோல வர்றதுதான் நம்ம கேள்வி. ஏன்னா வந்து நீங்க சொல்றது பரோசா ஏதோ ஒரு படம். அது என்னது தொடரும்ல போட்டோல மட்டும் நீங்க சொல்றது அந்த படம். அதுல வந்து நடிக்குது. போட்டோல மட்டும் வந்து அவர் ஸ்டண்ட் போட்டோல வருவார். போட்டோல அவர் ஒரு கேரக்டராவே இருப்பாரு. ஆமா, அவரோட வைஃப் தான் இவரு. ஒரு கேரக்டராவே இருப்பாரு. படம் பூரா ஒரு கேரக்டராவே இருப்பாரு. இருக்க மாட்டாரு. பட் இருந்தாலுமே அவர் வைஃப் அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. தமிழ்ல 2 படம். தமிழ்ல 2 படம். தமிழ்ல 2 படம் வர பண்ணிருக்காரா? ஆமா, சம்பந்தப்பட்ட ஜெய் கை தூக்கி இருக்கீங்கன்னு சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. இப்ப கேட்ட ப்ரோ தமிழ்ல யாரு இப்ப சொன்னது? மைக் ஆன் பண்ண சொல்ல பதில் சொன்னது யாரு? அதுதான் சொல்ல வந்தேன். விக்கி அந்த சரியான பதில். மகேஷ் ப்ரோ இந்த பதில சொல்லுவாரு. சொல்லலைன்னா அவர் வந்து பிரதீப் பேன இல்லைன்னு நான் வந்து அவர் வந்து மன்றத்துல இருந்து தூக்குறதுக்காக ரெடி பண்ணேன். அவர் சொல்லல. அதனால மன்றத்துல இருந்து தலைமை பதவியில இருந்தும் அடிப்படை உறுப்பினர் போஸ்டிங்ல இருந்தும் மகேஷ் ப்ரோ வந்து நான் வந்து பதவி விலக்க செய்யறேன். ஓகே, மன்ற தலைவர் பரணி முன்னாடி ஆமா, பரணி முன்னாடி வந்து 10 பேர் ஏதாவது ஃபுல்லா பயிற்சினால மாவீரன் கோவஸ்ட் கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மாத்திக்கலாம். ஓகே, நோ வரிஸ், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, அது 10 பேர் ஸ்பீக்கர் ஃபுல்லா ஆயிடுச்சு. நான் அது வரைக்கும் இது பண்ணிட்டு இருந்தேன். சரி, இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன ப்ரோ ஆன்சர்? அதுக்கு நான் ஒரு சார்ஜர் தேட போனேன், நான் கேட்கல ஆன்சர். அடையப்பா, இவர் ஒருத்தர் அடுத்து டிராகன்ல வர மிஸ்கின் தான் ப்ரொஃபசர் மயில்வாகனன். ஓ, ஓகேங்க. இப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் வேற ஏதாவது காரணம் வித்தியாசமா சொல்லியிருக்கலாம்.
ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொன்னவர் வந்து யாருன்னா புவன் ஒருத்தர் கரெக்டா ஃபாஸ்டா வருவாரு, அவரு தான் கமெண்ட்ல சொல்லிட்டாரு. அடுத்தது நம்ம ஸ்பீக்கர்ல விக்கி சொன்னீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே சூப்பர். சரி இன்னொருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு பன் பட்டர் ஜாம்ல லிரிக்ஸிஸ்ட்னு சொல்லி. சூப்பர், அதேதான். பன் பட்டர் ஜாம்ல கிஸ் படத்துல வாய்ஸ் ஓவர் அவர் தான், டோட்டல் கதையை அவர் தான் சொல்லுவாரு. ஆமா அது கரெக்ட். தொடரும். சரி, இப்ப வந்து இன்னொரு கேள்வியும் இந்த டைட்டில் கேரக்டர் பேரை சுத்தி தான் வரும். 4வது கேள்வி கேட்டலாமா? யார் ஆன்சர் சொல்லுவா இந்த கேள்விக்கு? பர்னி தான் கேட்கணும். பர்னி கேட்போமா? ஐயோ, ஏன்னா எனக்கே ஒன்றும் தெரியாதுண்ணா. அந்த மாதிரி குவிஸ் எல்லாம் டக்குன்னுலாம் வராதுண்ணா. நீங்க கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா சொல்றேன். சரி ரைட் ஓகே. 2025 ஓகேவா? 2025 குபேரா, 2 குபேரா. ஒண்ணு வந்து டைட்டில், இன்னொன்னு கேரக்டர் பேரு. டைட்டில் உங்களுக்கு எல்லா படமும் தெரியும், என்ன யார் படம்னு தெரியும். அந்த கேரக்டர் பேரு உள்ள படம் என்ன படம்? இந்த விஜய் ஆண்டனி படம் ஏதோ அப்படி வருதா? இப்ப பராசக்தியோ ஏதோ டைட்டில் வச்சு மாத்தினாங்களே. சக்தி திருமகன். பேரு கிட்டு. கிட்டு வந்து சுகுமார் ப்ரோக்கு ரொம்ப பிடிச்ச பேர். அதை மாத்தி சொன்னீங்க, சுகுமார் ப்ரோ வந்து ஜோம்பியா மாதிரி உங்களுக்கு கடிச்சு தருவார். ஆமா, சுகுமார் ப்ரோக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், மறக்க மாட்டாரு. இந்த படம் சுகுமார் ப்ரோக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் சொன்னல கேள்வி, சுகுமார் ப்ரோ டக்குனு மைக் ஆஃப் பண்ணிட்டு கேட்கல அப்படின்றவாரு. ப்ரோ கேக்குது ப்ரோ, என்ன கேட்டீங்க இன்னும் புரியல. 2025 2 குபேரா ஓகேவா? ஒண்ணு வந்து படத்துடைய டைட்டில், அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். குபேராங்கிறது தனுஷ் படத்துடைய டைட்டில்ங்கிறது தெரியும். இன்னொரு குபேரா ஒரு கேரக்டர் நேம், அது எந்த படத்துல உள்ள ஒரு கேரக்டர்? ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, உங்களுக்கு பிடிச்ச படம் அது. அந்த கேரக்டர் வந்து அந்த அந்த கிளிப்பிங், அவரோட அந்த கிளிப்பிங் மட்டும் ரொம்ப பேசப்பட்டுச்சு அந்த சமயத்துல. அது பேஸ்புக்ல, ட்விட்டர்ல இல்ல, பேஸ்புக்ல இன்ஸ்டாலையும் பேசப்பட்டுச்சு. க்ளூ வேணா தரல, யாருக்கும் பதில் தெரியல, க்ளூ தரேன். நான் ட்வீட்ல க்ளூ போட்டேன், உங்களுக்கு வேணும்னா அந்த க்ளூ போய் பாத்துங்க. ட்வீட்ல போட்டிருக்காரா? இருங்க கமெண்ட்ல யாரும் சொல்ற பார்க்கலாம். இவரு உபேந்திராவா? நோ, அது எப்பயோ அந்த கமெண்ட்னா. உபேந்திராவா? கமெண்ட் படிச்சு ஆன்சர் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அடுத்த இன்னொரு கேள்வியில கமெண்ட் படிச்சு ஆன்சர் சொல்றாரு பாருங்க. 2 உபேந்திரா, வேற உபேந்திரா. அது நீங்க சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, 2 உபேந்திரா என்னென்ன உபேந்திரா? 2வது கேள்வி. நீங்க எங்க ப்ரோ ஹிண்ட் போட்டிருக்கீங்க? அதுதான் எனக்கும் தெரியல. கேள்வியில போட்டிருக்கேன் ஹிண்ட். லாஸ்ட் கொஸ்டின்ல இந்த ஆன்சர் வருமா? கடைசியா ஒரு கேள்வி கேட்டார்ல, இதுக்கு முன்னாடி கொஸ்டின், அதோட இந்த ஆன்சர் சம்பந்தமா? கதாபாத்திரம் பேர் குபேரா. ஒருத்தர் ஆன்சர் போட்டாரு, தமிழ் சூப்பர் செம்ம. இந்த படத்தை ஞாபகம் வச்சு சொன்னதுக்கு உண்மையாலுமே வாழ்த்துக்கள். கரெக்டான பதில் அவர் தான். தமிழ் 07/2002 அப்படிங்கிற ஐடி சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கிறாரு. என்ன ஆன்சர் எனக்கு தெரியல, எதுவுமே காட்டலையே. என்ன ஆன்சர் ப்ரோ? யாரும் சொல்லாதீங்க, ஸ்பீக்கர்ல உள்ளவங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. போன க்ளூவை ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் பண்ணி பாருங்க. எனக்கு தெரியும் ப்ரோ, நான் சொல்ல கமெண்ட் பார்த்துட்டேன். சொல்ல கமெண்ட் பார்த்துட்டீங்களா? ஓகே. இப்ப கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி. போன கேள்வி மிஸ்கின் தான், ஆன்சரும் மிஸ்கின் தான். என்ன படம் பார்க்கலையே ப்ரோ? பாக்கல, அந்த கிளிப்பிங் ஃபேமஸா இருந்துச்சு. சுகுமார் ப்ரோ பார்த்தாருல, அவர் சொல்லணும்ல. நீங்க பாக்கல, ரைட்டு. அவருக்காக தானே கேள்வி. சில கேள்வி வந்து அவருக்காகவும் இருக்கு. சரி, இந்த கேள்வி கொஞ்சம் லெங்க்தா போற கேள்வி, அதனால நிறைய பதில்கள் இருக்க கேள்வி இந்த கேள்வி. ஓகேவா? இது சொல்றதுன்னா சொல்லலாம். 5வது கேள்வி போஸ்ட் பண்ணிருக்கேன், பார்த்து சொல்லுங்க. அதுக்கு நடுவில் 4வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்களா? என்னங்க பதில்? போன கேள்வி சொல்லிடுறேன், பதில சொல்லிடுறேன். ஒருத்தர் தமிழுங்கிற ஒரு சூப்பரா பண்ணிருக்காரு. வணங்கான் அப்படிங்கிற படம். வணங்கான் படத்துல ஜட்ஜி கேரக்டர்ல மிஸ்கின் வருவாரு. அவர் பேர் குபேரா. அவரோட அந்த ஒரு ஃபேமஸ் சீன் ஒன்னு ரீல்ஸ்ல ஃபேமஸா இருக்கும், உங்களுக்கு தெரியும். நீங்க வேற பிரகாஷ் அவன் வந்து பாடமே அந்த உங்களுக்கு ஃபேவரட் படம் தானே? உங்களுக்கு ஒரு ஃபேவரட் படம் சுகுமார் ப்ரோ. அந்த படத்தை நீங்க மறக்க கூடாது. அந்த படத்தை நீங்க மறக்கவே கூடாது. அந்த படத்துல அந்த ஒரு தாத்தா வந்து இந்த செக்ஷுவல் அபியூஸ்க்காக ஒரு கேஸ் ஒன்று போடுற மாதிரி போட்டு ஒரு வீட்டுல மருமக வந்து ஏமாத்தி ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அது வந்து அந்த படத்தோட சீன் வந்ததுக்கு அப்புறம் இந்த சீல் செம்ம ட்ரெண்டிங். ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்ல கொஞ்சம் கம்மி தான் ட்ரெண்ட் ஆனது. ஆனா அந்த கிளிப்பிங் பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. அதுல வந்து ஜட்ஜி குபேரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரே இருக்கும், நீதிபதி மதிப்பிற்குரிய குபேரா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கினோட அந்த பேர் இருக்கும். அந்த படத்துல அந்த சீன், அந்த ரோலுக்கு வந்து மிஸ்கினுக்கு நல்ல பேர் கிடைச்சிச்சு. எது இன்ஸ்டாகிராம்லயும்
ஃபேஸ்புக்லயும். பிரகாஷ் ப்ரோ இந்த கேள்வி வரலையே ட்வீட். அடுத்த கேள்வி வரலையா? வந்துருச்சு, அடுத்த கேள்வி போட்டேனே. 6 செகண்ட் இன்னும் வரல ப்ரோ. வந்துருச்சு. அதாவது கொஞ்சம் லெங்க்தான கேள்விகள், அதாவது லெங்க்தான கேள்வி. கேள்வி வந்து சுருக்குதான், ஆனா பதில் நிறைய இருக்கு. ஒரு படத்துல அந்த கேரக்டர்ஸ் இருக்கும், ஆனா படத்துல காமிக்கவே மாட்டாங்க. ஆனா அது அப்பப்ப டைலாக்ல சொல்லுவாங்க. அடுத்து சொல்லப்படாத காட்சிகள் படத்துல நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த சீனை சொல்லவே மாட்டாங்க. அது மாதிரி நிறைய இருக்கு இந்த வருஷம். முக்கியம் என்னுடைய ஃபேவரட்டோட வீரதீர சூரன் அது ஒண்ணு கரெக்ட் தான். ஆர்வம் புரியுது. மொத்த பதிலையும் சொல்லுங்க. இந்த கேரக்டர்ஸ், சீன்ஸ், இப்படி மொத்த பதிலையும் சொல்லுங்க. போர்த்து சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. ஒரு படம் வந்து ஒரு படம் வீரதீர சூரன் அவரோட ஃப்ரெண்டு ப்ரோ விக்ரமோட ஃப்ரெண்டுன்னு ஒரு கேரக்டர். சூப்பர். அந்த பேரு நல்ல பேர் சொல்லுங்க பாப்போம். காளி. ஐயோ காளி இல்லங்க, திலீப்புங்க. ஏங்க திலீப். சரி, ஒரு கேரக்டர் மாட்டீங்கல்ல, விடாமுயற்சி பிரகாஷ். சூப்பர். இதான் நான் எதிர்பார்க்கறேன். இன்னொன்னு இதே மாதிரி இன்னொரு கேரக்டர் இருக்கு விடாமுயற்சியில, பிரகாஷ். வீரதீர சூரன் திலீப். இன்னொரு பிளாக் பஸ்டர் படத்துல ஒரு கேரக்டர் காமிக்க மாட்டாங்க, ஆனா டைலாக்ல வரும். அதே மாதிரி சொல்லப்படாத சீன்ஸ்ல வந்து வீரதீர சூரன் இருக்கு. அடுத்து இன்னொரு படம் ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன், இதுல வந்து மொத்தம் 3 படம் இருக்கு. இதுல கேரக்டர்ஸ் 3 கேரக்டர்ஸ். இது மாதிரி மெயினான படத்துல இது எல்லாமே மெயினான படம் தான். இந்த உப்பு சப்பாடி படம்லாம் இல்ல ப்ரோ. சொல்லப்படாத சீன்ல வந்து தலைவன் தலைவியில ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. சூப்பர். செம்ம. சொல்லப்படாத சீன்ஸ்ல வீரதீர சூரன் மாதிரியே இதுலயும் கரெக்ட். சூப்பர். யார் சொன்னது இந்த பதில சொன்னது கரெக்டா? எனக்கு அவர் மட்டும் பாராட்டுங்க. பாரத். சூப்பர். ஏன்னா இத வந்து ஜஸ்ட் லைக் தட் போற சீன் தான், ஆனா அது படம் பூரா சீன் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க, செக் பண்றதுக்காக பார்த்தேன். சூப்பர். ஏன்னா அவர் பேர் என்ன, ஆர்கே சுரேஷ். அந்த சீன் ஃபுல்லாவே செம்மையா நல்லா இருக்கும். படத்துலயே வந்து நிறைய டைலாக் வந்து ஆணித்தரமா பேசுற ஆளு ஆர்கே சுரேஷ் கேரக்டரா இருக்கும். எந்த கெட்ட பழக்கமும் மாப்பிள்ளைக்கு இல்லையா, அப்ப அதான மிகப்பெரிய கெட்ட பழக்கம் சொல்லிட்டு அசால்ட்டா போயிட்டே இருப்பான். ஆனா உண்மை அதுதான், எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னா தான் பயப்படணும். சரி, ரைட்டு. இன்னும் ஒண்ணுக்கு ஒரு கேரக்டர் சொல்லுங்க பாப்போம், யோசிச்சு சொல்லுங்க. ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான். இந்த கேள்விக்கும் பதில் வரலன்னு வச்சுங்களேன், மகேஷ் ப்ரோவை பிரதீப் ரங்கநாதன் படத்துல இருந்து இல்ல, எல்லாத்தையும் இருக்கணும். படம் பிரதீப் ரங்கநாதன் படம் தான். போங்க. அதான் நான் டியூட்ல தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆன்சரே டியூடு தான். ஓகேவா? டியூட்ல அவர் கேட்பார்ல, ரீசன் கேட்பார்ல. ஏங்க நீங்க சும்மா இருங்க. மகேஷ் ப்ரோ மட்டும் தான் ஆன்சர் சொல்லிட்டேன். நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகேவா? ஆன்சர்லாம் சொல்லிட்டேன். இப்ப வந்து மகேஷ் ப்ரோ பதில சொல்லணும். மெயின் கரெக்டான எக்ஸாக்டா யாரு அந்த பேருங்கிறத சொல்லணும். அவ்வளவுதான். ஆனா இதுக்கு மேல அவர் இனிமேல் ஜெஞ்சிக்கிட்டு நான் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன் நடிச்சாருன்னா நீங்க பாத்தீங்க ஸ்டேஜ்ல அவர் பேசவே கூடாது. ஏங்க சார்ஜர் அடிக்க போயிருப்பாரு ப்ரோ. அதுல டிராகன்ல நடிச்ச மிஸ்கின் பேர்லாம் எனக்கு எங்கங்க ஞாபகம் வச்சுக்கணுங்க. இப்ப இத சொல்லுங்க, இந்த படத்துல டியூடு படத்துல மெயின் கதை, டியூடு படத்துல மெயினான குவிஸ்ல இது ஒரு குவிஸ். ஏன்னா மெயினான அந்த கதாபாத்திரம் உன கதைக்கு தேவைப்படுது. சொல்லுங்க. அந்த இவர் ஏதோ ஒரு பெங்களூர் ரவுடி சொல்லுவார், அவரா? அதெல்லாம் வந்துட்டு போயிருவாரு. சொல்லுங்க பாப்போம். பிரகாஷ் ப்ரோ, நான் இப்ப சொன்ன ஆன்சர் இல்லையா டியூட்ல இருந்து? இல்ல எனக்கு என்ன சீன் கிளிக் ஆயிடுச்சு இப்போ. டியூட்ல ஆன்சர் எங்க சொன்னீங்க மாவீரன்? சொல்லுங்க. அவரு போய் ரீசன் கேட்டிருப்பார்ல மேடையில எல்லா இடத்துலயும். அதேதான். இல்லங்க, அது சீன் வேற. சீன் சூப்பர். நீங்க சொல்றது அதுவும் சீன். நான் சொல்றேன் அந்த பாத்திமா கேரக்டர் யார் சொன்னது? இது மெய்யழகனா யாரு? மெய்யழகன். அப்ப ஸ்பீக்கர் ஆன்லயே இருக்கு. ஆனா அது மீம்ல பார்த்தேன் பிரகாஷ் ப்ரோ. தெரியும் மீம்ல. படத்துல வந்துடும். அந்த படத்துல ஒருத்தவங்க ஒரு முஸ்லீம் லேடி ஒருத்தவங்க வந்துட்டு போற மாதிரி, அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு போன மாதிரி இந்த இதுல இருக்கும். ஓகேவா? ஆனா முகம் காட்ட மாட்டாங்க. அது அந்த கேரக்டர் தான் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு முஸ்லீம் லேடி அந்த படத்துல வரும், ஆனா அவங்க காட்ட மாட்டாங்க நம்ம படத்துல. அதனால நமக்கு வந்து அதனால பாத்திமாங்கிற கேரக்டரும் அந்த திலீப் கேரக்டரும் விடாமுயற்சி பிரகாஷ் கேரக்டரும் கிட்டத்தட்ட சேம் தான். நமக்கு வந்து படத்துல இருக்கும், ஆனா காட்டல. சொல்லப்படாத சீன்ஸ், காட்டப்படாத சீன்ஸ் என்னன்னா அந்த வீரதீர சூரன் வரல சம்பவம், பெரிய சம்பவம், என்ன சம்பவங்க காட்ட மாட்டாங்க.
அது யாருன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சா அது சொல்லல. வீரதீரசன் கேரக்டர் மட்டும் சொன்னாங்க. திலீப்ப வீரதீரசன் மாவீரன் மட்டும் கரெக்டா சொன்னாரு. அடுத்தது வந்து இன்னொரு சம்பவம் என்ன, தலைவன் தலைவியில வந்து இது. அப்புறமேட்டு வந்து டியூட்ல வந்து சொல்லப்படா அந்த சீன் வந்து இந்த சீன் கேட்டுக்கிட்டே இருப்பார்ல விளக்கம் அந்த சீன். ஓகே சூப்பர். சூப்பர். சரி அடுத்து ஏதாவது டாபிக் பேசினா அதுக்கு அடுத்து அந்த போஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வரேன். ஏன்னா அதுலயே போஸ்ட் எடுக்க தான் லேட் ஆகுது. ஓகே ஓகே. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இன்னைக்கு வால்யூம் 2 பார்த்தேன். சரி மகேஷ் மாமீரன் சொல்லிரு. நான் அவர் இன்னைக்கு மார்க் தேட்டர்ல பார்த்தாரு. போய் மார்க் பார்த்தேன். படம் வந்து ரொம்ப கேவலமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சுமாரா இருந்துச்சு. கன்னடால பாத்தீங்க ப்ரோ? ஆமா ஆமா. மேக்ஸ்ல பாதி கூட இல்லை. மேக்ஸ் எல்லாம் சூப்பர் படம். இது அதையே திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா இல்லை. எவ்வளவு சைமல்டேனியஸா எல்லா லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் ஆகிற மாதிரி தானே இருந்துச்சு. ஏன் ஒரு 3 நாள் தள்ளி போட்டாங்க? கன்னடால மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன ரீசன்? மேக்ஸுமே அப்படிதான் ரிலீஸ் ஆச்சு. 2 நாள் 3 நாள் தள்ளி தான் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் கிருஷ்ணகுமார்ங்கிறவரு கமெண்டே பண்ணிருக்காரு பாத்திமாங்கிற கேரக்டரை. சூப்பர், வாழ்த்துக்கள். ரஜினி ஸ்டைல் வாழ்த்துக்கள். குமார் ப்ரோ இருக்கீங்களா? வீரதீர சூரன்ல அந்த இது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சுடுற சீன் இல்லையா? அப்ப அது இன்னொரு சீன். அது இன்னொரு சம்பவம் சொல்லுவாங்க. அந்த புள்ள இதெல்லாம் சொல்லுவாங்க, குழந்தை பயந்து யூரின் தான் போயிடுச்சு, அந்த 2 நாள் காய்ச்சல் விடவே இல்லை, அப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு அப்படி ஒரு விஷயம் சொல்லி அந்த அந்த பெரிய சம்பவம் வரல. எல்லா கேரக்டருமே சம்மந்தப்பட்டிருக்கும். அதை நம்மள்ட்ட காமிக்கல. அந்த படத்துல இன்னொரு சம்பவம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை அந்த சீக்வன்ஸ் வந்து நம்மள்ட்ட சொல்லல. அதை அது இல்லாம அந்த சம்பவத்தப்ப வெங்கட் கேரக்டர் இருக்காது. அந்த மாதிரிதான் அவர் சொல்லியிருப்பாரு. ஆமா அந்த சம்பவத்தப்ப இருக்காது. சரி, இவரு சுகுமார் ப்ரோ அந்த கேள்வி பதில் சொல்லுவாரு, யாரும் சொல்லக்கூடாது. இப்ப நான் கடைசியா போஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கேன் ப்ரோ. இப்போ ஒரு போஸ்ட் ஆகும். அந்த போஸ்ட் போடாதவங்க நீங்க மட்டும் தான் பதில் சொல்லணும், யாரும் சொல்லக்கூடாது. போடுங்க சீக்கிரம். அது என்னமோ தெரியல, என்னமோ இன்னைக்கு மட்டும் மற்ற நேரம்லாம் வந்து போஸ்ட் ஆகும். இன்னைக்கு ஒருவேளை இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே ஹெச்டில போட்டனால எல்லாம் லோட் ஆகுது போல. பிரகாஷ் ப்ரோ மலையாளம்ல ஒரு சாங் இருக்கு, நெஞ்ச நீயானு கண்ணு முன்னில் நீயானு கண்ணடைச்சாலும் நீயானு ஃபாத்திமா அப்படின்னு. எனக்கு ஃபாத்திமான்னு சொன்னேன்னு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. அப்போ உங்க ஸ்கூல்ல யாரோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா கூட உங்களுக்கு படிச்ச பொண்ணு ஃபாத்திமான்னு படிச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லைண்ணா, அந்த பாட்டு பிடிக்கும், அது நல்ல பாட்டு. எங்கேயோ ஒரு வகையில உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபாத்திமான்னு இருக்காங்களா இல்லையா, அது மட்டும் சொல்லுங்க. இல்ல போய் சொல்றீங்க, ரைட். இப்போ போஸ்ட் ஆயிடுச்சு. சுகுமார் ப்ரோ நீங்க மட்டும் தான் போய் சொல்லணும். யாருமே சுகுமார் ப்ரோ போஸ்ட் ஆயிடுச்சு, நீங்க மட்டும் தான் போய் சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. பாத்துட்டே இருக்கேன் ப்ரோ கொஸ்டின். கூகுள்லயும் பார்க்க கூடாது. இருங்க மத்த நீங்க பதிலே படிக்க கேள்வியும் படிக்காங்க, மத்த ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. அது என்னது ப்ரோ? விமலா ராமன் சிண்டிகேட் தலைவியாக நடித்த திரைப்படம் எது? இது பரணி ப்ரோக்கு தெரியும். சொல்லாங்க, குழப்பாங்க, எதுவுமே சொல்லக்கூடாது, யாருக்கும் எந்த குழுவும் தரக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சுகுமார் ப்ரோ சொல்லணும், அப்படி இல்லைன்னா பரணி சொல்லணும். இந்த ஆர்டர்ல போவோம் இந்த கேள்வி மட்டும். எனக்கு விமலா ராமனே யாருன்னு தெரியலையே. பதில் தெரியலன்னா பரவாயில்ல, எனக்கு கேள்வியே தெரியலங்கிற நேத்து நான் போட்ட ட்வீட் எனக்கு ரிப்பீட் அடிக்கிறாரு. சரி ரைட், எல்லாத்துக்கும் கேள்வியை படிச்சிடறேன். நடிகை கேள்வியை படிச்சிடறேன் இல்ல ஒரு தடவை, ஏன்னா பேச எல்லாத்துக்கும் தெரியணும்ல. நடிகை விமலா ராமன் சிண்டிகேட் மெம்பராக அல்லது சிண்டிகேட் தலைவியாக நடித்த படத்தின் பெயர் என்ன? மதராசில அவங்க ஒரு மதராசில. அதுதான். ஆனா சுகுமார் ப்ரோ தான் பதில் சொல்லணும்னு, அப்படி இல்லைன்னா தான் பரணி சொல்லணும். கமெண்ட் படிச்சு சொல்லக்கூடாது பரணி. பிரகாஷ் ப்ரோ, நான் இப்ப விக்கிபீடியா கிளம்பிட்டேன். ஏன்னா அதுலதான் ஒரு லேடி சிண்டிகேட் மெம்பரா வருவாங்க, அவங்க பேர் விமலா ரமணான்னு பார்க்க போனேன். அதுக்கு கூகுள் பார்க்காம சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா கன்ஃபர்மேஷனுக்காக போயிட்டு இருந்தேன், இவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் கமெண்ட் எதுவுமே பார்க்கல, கூகுளும் நான் பார்க்கல. எனக்கு வந்து அந்த படம் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு இதுல டேபிள்ல ரவுண்ட்ல இவங்க மட்டும்தான் ஒரு ஃபீமேல் வில்லியா வருவாங்க அந்த படத்துல. அதனால அது இவங்களான்னு எனக்கு தெரியல, விமலா ராமனான்னு எனக்கு தெரியல. ஒரு லேடி வருவாங்களே, அது இவங்களான்னு எஸ்ல தான் சொன்னேன் நான், எனக்கு தெரியாது சீரியஸா.
ஓகே, ஐ அம் த ஆன்சர். நான் அதனாலதான் உங்களுக்கு தெரியும்னு ஃபர்ஸ்டே சொன்னேன். யார் சொன்னது? யார் அது? சரி, அவங்க வேற என்ன படம் நடிச்சிருக்காங்க? தெரியல ப்ரோ. ப்ரோ அவங்க ராமன் தெரிய சீதைன்னு சொல்லிட்டு ஒரு படம் சேரன் எல்லாம் நடிச்சிருப்பாங்க, எல்லாம் நடிச்சிருப்பாங்க. வாவ், நைஸ். நிறைய படம் வினயோட ஒய்ஃப் நினைக்கிறேன், வினயோட ஒய்ஃபானே தெரியல. ஒரு போட்டோ ஷூட் வந்தது இல்ல? பிரகாஷ் ப்ரோ கால் வந்துருச்சா? இல்ல 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 இல்ல, நான் அடுத்த போஸ்ட் ரொம்ப நேரம் ஆகுது, அது அடுத்த போஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே பேசுவோமே தான். இந்த யுகா விஜய்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, பதில் சொல்லுவாருன்னு பாக்குறேன் ஸ்பேஸ்ல. நான் ஸ்பீக்கர் வந்தோடனே அவர் தான் பதில் வேக வேகமா எல்லா பதிலும் அவரை சொல்ல போறாரு. டெக்கேர்க்கு அவருக்கு தான் கிடைக்க போகுதுன்னு நினைச்சேங்க. அவர் சைலண்டா போயிட்டு எம்ஓசி மட்டும் போட்டுறாரு. டிக்கெட் கிவேக்காக தான் வந்தாரு அவரு. நம்ம வின்னர் ஆகிறோம் இன்னைக்கு, டிக்கெட் கிவே வாங்குறோம்னு வந்தாரு. என்ன போங்க, நான் யுவா விஜய் ரொம்ப நம்பினேன். என்ன இப்படி இருக்கீங்க போங்க. சரி ரைட், ஓகே. அடுத்த ஆளு ஜெய், நீங்களும் வந்தீங்க, நீங்களும் சொல்ல மெரி கிறிஸ்மஸோட விட்டுட்டீங்க. அவர் ஜோயல், அவர் சொல்லணும் சொல்லிட்டீங்களா? ரைட்டு. அடுத்து வேற யாராவது? அரண்மனையில் எந்த புறத்திலிருந்து கூப்பிட்டாலும் ஒருவரும் வருவதில்லை அப்படின்ற மாதிரி இருக்காது. இல்ல என்னன்னா பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு நல்ல அந்த மிஸ்டிங் சொல்ல வந்தா இன்னொருத்தர் சொல்லிட்டாரு. சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? மயில் வாகனம். மயில் வாகனம்னா சூப்பர், ரைட். சொன்னாரு. போஸ்ட் இவ்வளவு போஸ்ட் ஆகுது. சரி, இப்ப வர கேள்வியை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிங்க. கேள்வியில வந்து ஒரு ட்ரிக் இருக்கும். நீங்க பாட்டு டப்பு டப்புன்னு 2-3 பதில் சொல்லிடுறாங்க. ஒரு பதில் தான் சொல்லணும். ஒரு பதில் சொன்னா மட்டும் தான் அவங்க தான் வின்னர். ஓகேவா? 2-3 பதிலாம் சொல்ல வேணாம், ஒரு பதில் படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. போஸ்ட் ஆக மாட்டேங்குது. சரி, நடுவில் வேற ஏதாவது சொல்லுங்க. என்ன டாபிக் சொல்லுங்க. ஷெட்யூல் ட்வீட்லாம் போட்டிருந்தா விளங்கி இருக்கும். ஒரு போஸ்ட் போடுறதுல அடுத்த போஸ்ட் வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனா நல்லா இருக்கு ப்ரோ அந்த போஸ்டர்லாம், ஒரு குவிஸுக்கும் உட்காந்து ஒவ்வொன்றையும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பொறுமையா ரெடி பண்ணுவோம் அப்படின்னு பொறுமையா ரெடி பண்ணி போன வாரம் வச்சுட்டேன். இந்த மல்பே உபேந்திரா ரிலீஸ் ஆகட்டுமே தான் 2 நாள் வெயிட் பண்ணது. அதுதான் ரிலீஸ் ஆகட்டும். அந்த கேள்வி நம்ம எடுத்து வச்சுட்டோம். கடைசியா வந்த ரெட்டத்தலையும் சொருகுனீங்க பாத்தீங்களா? ஏங்க அந்த கேள்வி எப்பயும் எடுத்து வச்சுட்டாங்க டீசர் வந்த உடனே. ஆனா அந்த படம் வரணுமே, அதுக்காக அந்த 2 நாள் கழிச்சு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போடுவோமா, இன்னைக்கு சனிக்கிழமை போடுவோமான்னு வெயிட் பண்ணது. சனிக்கிழமை கட்டத்துல ஜனநாயக ஆடியோ லான்ச் வந்துருச்சு இல்ல, அதனாலதான் இப்ப இன்னைக்கு மாத்தினது. பரணி இருந்திருந்தா கூட அவர் கூட சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த பதில. அடுத்த போஸ்டே ஆக மாட்டேது. இந்த கேள்விதான் கொஞ்சம் குழப்பமான கேள்வி பார்த்தா போஸ்ட் இங்க ரிப்ளைல போட்டு பாருங்க ப்ரோ, போகுதானு. இல்ல அதே ஒவ்வொரு ட்வீட்டுமே ஒய்ஃபைல போட்டா சூப்பரா போயிருது. ஜியோ நெட் வந்து இன்னைக்கு என்னமோ ரொம்ப டல் அடிக்குது. சரி, அது வரைக்கும் சும்மா இல்லாம வேற ஏதாவது டாபிக் பேசணும். அமைதியா விட்டு எனக்கே நம்ம ஸ்பேஸ் போடுறோங்கிறது ஞாபகம் மறந்து போயிடும். பிரகாஷ் ப்ரோ, ஜனநாயகன் வந்து 100% பகவதி கேசரி ரீமேக் தானா? 100% பகவத் கேசரி ரீமேக் தானே? 100% இல்ல. படத்துல இருந்து ஒரு 4 சீக்வன்ஸ் தான் மெயினா இருக்கும். கதைக்கலாம் தான் ஓகேங்களா. அதுல வந்து வேற ஒரு விஷயத்துக்காக இருக்க மாதிரி இருக்கும். அந்த இது வந்து இப்ப வந்து அரசியல் கலந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து அரசியல் கிடையாது, இது அரசியல் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது போக அதுல ஒரு 4 சீன் இதுல அப்படியே மேட்ச் ஆகும். அதாவது கதை களமும் 4 சீன் அப்படியே மேட்ச் ஆகும். அவ்வளவுதான், மத்த எல்லாமே ப்ளஸ் தான். கதை அந்த மூவி தானா ப்ரோ? பேசிக் கதை அதுதாங்க. பேசிக் கதை ஒரு போலீஸ், அவர் போலீஸ்ல இருந்து எப்படி ஒரு ஜெயிலுக்கு போறாரு, ஜெயில இருந்து வந்து அந்த குழந்தைய எப்படி பாத்துக்கிறாரு, குழந்தைய எப்படி வளர்க்குறாரு, அந்த குழந்தையோட ஒரு விஷயம், இவர் ஒரு ஆசைக்காக குழந்தைய ஒன்று ஆக்க முயற்சி பண்றாரு, அந்த குழந்தை ஆக மாட்டுது. அப்ப ஆக மாட்டேங்கிறப்ப குழந்தைக்கு எப்ப அந்த எண்ணம் வருது,
அது எப்படி எப்படி அது மாறுது, இவரோட ஆசை எப்ப மாறுது, அதுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை காப்பாற்றும் போது என்ன ஆகுதுங்கிறது அதுல இருக்கும். இதுல எல்லாமே வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இவர் பாலிடிக்ஸ் உள்ள அது நிறைய பேசுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இதுதானே பகவான் கேசரி ஸ்டோரியே. பகவான் கேசரியில பாலிடிக்ஸ் வராதுல்ல, பொலிட்டிஷியன் எதிர்த்து தான் வரும். எப்பா ஒரு வழியா போஸ்ட் ஆயிடுச்சுங்க. போஸ்ட் சொல்லுங்க. கேள்வியை படிங்கள், பொறுமையா படித்துவிட்டு கரெக்டான பதில் சொல்லவும். லோக்கா ப்ரோ? யார் சொன்னது? படம் வந்து தமிழ், படம் வந்து தமிழ் யார் படம் சொன்னது? யார் சொன்னது? யுகா ப்ரோ. அதுக்குதான் நான் என்ன பண்ணேன், போஸ்டர்ல லோக்கா இல்லைன்னு ஆட் பண்ணேன். அப்புறம் யோசிச்சேன், இந்த போஸ்ட்ல ஆட் பண்ணா ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணலாம்னு லோக்கா இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப லோக்கா இல்லைங்கிறத அழிச்சிட்டு, லோக்கா இல்லைங்கிறத அழிச்சிட்டு கேள்வி நன்றாக பார்க்கணும் இப்பதான் ஆட் பண்ணேன். இது வரைக்கும் லோக்கா அப்படின்னு லோக்கா இல்லைங்கிறத பிராக்கெட்ல போட்டிருந்தேன். எல்லாரும் டக்குன்னு லோக்கா போயிருவீங்கன்னா கேள்வியை நன்றாக பார்க்கவும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னைக்குதான் டிவில ஓடிட்டு இருந்துச்சு. கமெண்ட்லயே லோக்கா தான் சொல்றீங்க, லோக்கா இல்லை. எல்லாருமே லோக்கா அதான் சொல்றேன். நீங்க கேள்வி இதை புரிஞ்சுக்கல. மலையாள படம் கிடையாது, மலையாள நடிகை, தமிழ் படம், கேரக்டர் பேர் சந்திரா, படம் என்ன படம் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? கேள்வி குழப்பமான கேள்வி, ஆனா ஈஸியான பதில். ஒரு மலையாள நடிகை, தமிழ் படம், கேரக்டர் பேர் சந்திரா. இட்லி கடையில மாறின்னு சொல்றாரு. சரி, வட சென்னைக்கு போறீங்க நீங்க, துப்பாக்கியை பிடிக்கிறவரே சொல்லுங்க. துப்பாக்கி பரிதாபம் என்னமோ சொன்னீங்க. தக் லைஃப் தானே? தக் லைஃப்ல ஐஸ்வர்யா லட்சுமி பரத் இந்த கேள்விக்கான பதில சுகுமார் ப்ரோ சொல்லியிருக்கணும், இல்ல விஷால் வந்தா விஷால் சொல்லியிருக்கணும். 2 பேரும் சொல்லாம எனக்கு பரத்துல இருந்து இந்த ஆன்சர் வர சர்ப்ரைசிங். சந்திரா, தக் லைஃப் சந்திரா எப்படி நீங்க மறக்கலாம்? சுகுமார் ப்ரோ எப்படி மறக்கலாம்? சொல்லுங்க, எப்படி நீங்க மறக்கலாம்? உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தக் லைஃப் 4 தடவை பாத்துட்டீங்களா? உங்களுக்கு மேடம் யுவர் மை ஆடம் தான் ஞாபகம் இருக்கு. சந்திரா படத்தோட மெயின் கதை கருவே சந்திரா தான். சந்திரா இல்லைன்னா கதையே கிடையாது. சுகுமார் ப்ரோ அந்த படத்தை எப்படி மறந்தாரு? கேரக்டர் மாதிரி எனக்கு ஆச்சரியம். தாளவில்லை சோகத்தில் இருந்து மீளவில்லை. சுகுமார் ப்ரோ என்ன இருந்தாலும் நீங்க பதில் சொல்லிருக்கோம். போங்க, ஏத்துக்கலாம், மனசு ஏத்துக்கலாம். கேக்குதா மத்தவங்களுக்கு? கேக்குது பிரகாஷ். சுகுமார் ப்ரோ நீங்க சுகுமார் ப்ரோ சொல்லாத எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் விஷாலை கூப்பிட்டு வந்து நாயன் திட்டு பஞ்சாயத்து பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷால் ஏன் வரலன்னு பஞ்சாயத்து பண்ணி ஆகணும். தக்லீஃப் கேள்வியில அவருக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன். உங்களுக்காகவும் விஷாலுக்காகவும் தான் அந்த தக்லீஃப் கேள்வியை மெனக்கட்டு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுல கேள்வியை நன்றாக படிக்கவும்னு 2-3 தடவை அழைத்து சொன்னதே அதுதான். மலையாள நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி, கதாபாத்திரத்தின் பெயர் சந்திரா, படத்தின் பெயர் தக்லைஃப். ஓகே, பரத் சூப்பரா சொன்னீங்க. பரத் 2 பதில் சொல்லிருக்கீங்களா மொத்தம்? ஆமா ப்ரோ. தலைவர் யாராவது எத்தனை பதில் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. ஓகே, யாராவது எத்தனை பதில் சொல்லிருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. நான் 2 சொன்னேன். இந்த கேள்வி வந்து ஈஸியான கேள்வி, டப்புன்னு சொல்லணும் ஆன்சர். போய் கொஸ்டினை படிச்சுட்டு வாங்க, போஸ்ட் ஆயிடுச்சு. டப்புன்னு சொல்லணும். அது கேள்வியை 2வது கேள்வி சேர்த்து சொல்லியிருப்பேன் போஸ்டர்ல. போஸ்டரையும் பாருங்க, போஸ்டர் 2வது கேள்வி சொல்லணும். டூடு ரெட்ரோ, டூட் ரெட்ரோ. யார் சொன்னது ஃபர்ஸ்ட்? இல்ல ஒண்ணு வந்து இன்னொருத்தர் சொன்னாரு, 2வது விக்கி நான் சொன்னேன், இன்னொன்னு டூட் யாரோ ஒருத்தர் சொன்னார். சரி, அதாவது இல்ல பதில் கேள்வியை பற்றி நம்ம வாட்சி நம்ம, ஏன்னா கேள்வி நாளைக்கு ஸ்பீக்கர்ல கேட்கறவங்களுக்கு தெரியாது இல்ல, யூடியூப்ல கேட்கறவங்களுக்கு. 2025 2 பாரி அது யார் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். 2 பாரியில் ஒரு பாரி டியூடு அப்படின்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு பாரி ரெட்ரோன்னு சொல்லிட்டாங்க. இப்ப 2வது கேள்வி அந்த போஸ்ட்ல இருக்கே, பாரின்னது ஃபர்ஸ்ட் யாரு ஞாபகம் வந்துச்சு?
எந்த பாரி ஞாபகம் வந்துச்சு ஃபர்ஸ்ட்? வேல்பாரி. நண்பன் படத்துல வர வேல்பாரியா ப்ரோ? நண்பன் bro. இல்லங்க, இந்த படத்துல இப்ப இந்த 2 கேரக்டர் இல்லங்க, டியூடு எனக்கு பாரியா டூடு தான், ரெட்ரோ எனக்கு பாரியா? டியூடு தான், எனக்கு டியூடு. எனக்கு ரெட்ரோ தான். எனக்கு நீ ரெட்ரோ சிரிச்சா தான். அழகா அது இருப்ப பூஜா பாரி. கிட்ட வேல்பாரிலாம் பாரி சொல்றாங்க பாரி ப்ரோ. யூஸ் டியூடு. யாரோ வேல்பாரிலாம் சொல்றாங்க ப்ரோ. நான் இல்ல தான் இல்ல எனக்கு ரெட்ரோ தான் ஞாபகம் வந்துச்சு. அதுல அந்த டயலாக் வரும்ல, நீ சிரிச்சா அழகா இருப்ப பாரி. அதுதான் எனக்கு எல்லாம் ஆச்சரியம். நான் வந்து கேள்வி 2-3 பேர்த்துல ஏற்கனவே கேட்டேன் எல்லாம் எடுத்த உடனே டியூடு பாரிங்கிறாங்க. யோ, டியூடுல அவன் டக்கடா துக்கடான்னு இருப்பான், அவனை ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ஒரு இரும்பு கை பாரிய மறக்குறீங்களே பாதிகளா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கும் டியூட் பாரி தான் ப்ரோ ஞாபகம் வந்தது. அண்ணன் கொடுத்த தாக்கம் அப்படி பிரகாஷ் ப்ரோ. ஆமா, இல்ல பாஸ்போர்ட் எல்லாமே அதான். பிரகாஷ் ப்ரோ இது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்படியே இதுக்கும் போயிட்டு வாங்க, சர்வமயா. இல்ல பாரு, நீ கொடுமை தெரியுமா, இன்னைக்கு டிக்கெட் ஃபாஸ்டா ஃபில்லப் ஆகுது, டிக்கெட் புக் பண்ணிட்டேன் பாரு. நீ முதல்ல மலையாள படத்துக்கு புக் பண்ணிட்டு போக மறந்துட்டேன். 2:30 மணி ஷோ, மறந்துட்டீங்களா? போக மறந்துட்டேன். யோசிச்சுட்டே இருந்தேன், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா சாப்பிட்டு அந்த நேரத்துல ஒருத்தர் லேட்டா சாப்பிட்டுட்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு ஒர்க்கு பார்த்தேன். 2:30 மணிக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தா படத்துக்கு புக் பண்ண மணி 3:10. இதுக்கு மேல எங்க போய் நம்ம போய் 1/2 மணி நேரம் லேட்டா போய் படத்தை பார்த்து வேஸ்டா போய் கழுத போய் தொலை, நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். எனக்கு என்னன்னா டிக்கெட் ஐயோ புக் பண்ணி வேஸ்டா போச்சேன்னு மன வருத்தம். நான் எப்பவுமே காசு வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது இன்னைக்கு புக் பண்ணி நான் அதுதான் பாருங்க 5 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் பார்த்தேன். பாருங்க இப்படி போயிட்டு இப்படி ஆயிடுச்சு பாருங்க, நான் ஞாபகப்படுத்திக்கலாம்ல பாருங்க, உங்கள்ட்ட காலைல சொல்லி தான் நீங்க ஞாபகப்படுத்திருப்பீங்கன்னு சொல்லி. காலைல சொல்லி இருந்தா ஞாபகப்படுத்திருப்பீங்க. நான் சொல்ல விட்டுட்டேன். நேற்று சொன்னேன் உங்கள்ட்ட, நாளைக்கு 2:30 போகணும் பாருங்கன்னு. இன்னைக்கு சொல்லல, இன்னைக்கு காலைல ட்ரெண்ட்ஸ் விட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 3 மணிக்கு அவர்கிட்ட ட்ரெண்ட்ஸ் விட்டு நார்மலா வேற ஒரு போன் அடிச்சாரு. அப்பதான் நான் அட பாதிகளா டிக்கெட்டை புக் பண்ணி வேஸ்டா போச்சு. ஏன்னா 66 பேர் உள்ள சீட்ல தான் புக் பண்ணிருந்தேன். ரொம்ப சின்ன ஸ்கிரீன் தான் போட்டிருந்தாங்க. கடைசியில போக முடியாம வேஸ்டா போச்சு. இனிமேட்டு அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா எப்பவுமே மறக்க மாட்டேன். புக் மை ஷோல ரிமைண்டர் மெசேஜ் போடுவான். நான் இன்னைக்கு வேலை புக் மை ஷோல ரிமைண்டர் மெசேஜ் போடுவான். அந்த ஒரு அலாரம் அடிக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், இன்னைக்குதான் ஒரு வேலையாக கவனிக்கல, வாட்ஸ்அப் மெசேஜஸும் கவனிக்கல, வெறும் போன் பேசிட்டு விட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு ஒருத்தன் பணம் ஒரு ஏமாத்தி ஒரு சில நான் சும்மா இருப்போம் போன் பேசிட்டு இருந்தோம், அதுல விட்டுட்டேன். அப்படியே போன் பேசி அப்புறம் 3:30 மணிக்கு ஒருத்தன் அதை ஒரு குழப்பத்துல போயிட்டோம். குரூப் கால் பேசலாம் மறந்து போயிடும். சரி ரைட்டு, இருங்க அடுத்த கேள்வி போட மறந்துட்டேன்னா. அடுத்த கேள்வி என்ன கேள்வி ஞாபகம்? அடுத்த கேள்வி போடுற கேப் இருக்குமே, அந்த டைம்ல சொல்லலாம்னு இருந்தேன். ஓகே, அடுத்த கேள்வி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கேள்வி தான். கேள்வி கொஞ்சம் நல்லா படிக்கணும், படிச்சுட்டு பதில் சொல்லுங்க பொறுமையா, அவசரம் வேணாம். ஏன்னா இந்த கேள்வி ரெடி பண்ணும்போது 2-3 கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதுக்காக தான் கேள்வியை படிச்சுட்டு பதில் சொல்லுங்க. எனக்கு பரணிட்டு இருந்து ஒரு பதில் வந்தா நல்லா இருக்கும், சுகுமார் புரோட்ட இருந்து ஒரு பதிலாச்சும் வந்தா நல்லா இருக்கும். மதராசி அப்லோட் போஸ்ட் ஆயிருச்சா ப்ரோ? இப்பதான் போஸ்ட் ஆயிருக்கு. நான் பேசுற கேப்ல போஸ்ட் பண்ணிருக்கலாம். நான் இப்பதான் அந்த போஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப சொல்லுங்க பதில. ஃபர்ஸ்ட் கேள்வியை நல்லா படிச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுங்க, பதில் தெரியும்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கேள்வியை படிக்கிறேன், அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. ப்ரோ விஷ்ணு விஷால் தம்பி ஒரு படம் நடிச்சார்ல, அந்த படத்து பேரு? அந்த படத்து பேரு ஓகே, ஆனா இல்ல அந்த படத்து பேரு ஓகே, ஆனா அந்த படம் ஆன்சர் கிடையாது. இதானா டிராகனா? இல்லங்க, பரணி சரியான பதில். பரணி நீங்க சரியான பதில், ஆனா மன வருத்தமா இருக்கு பரணி. ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, தெரியும்னு சொல்லியிருந்தீங்கன்னா அமைதியா காத்திருப்பேன். சரி, எனக்கு தெரியாது. நான் மகேஷ் ப்ரோட்ட இந்த பதில் வர்றேன். நான் சொல்றேன், நான் எப்படி சொன்னேன்னு சொல்றேன். 2 டைரக்டர், கௌதம் மேனன், மிஸ்கின், 2 டைரக்டர் அந்த படத்துல இருந்து நடிச்சிருக்காங்க. வேற எந்த படத்துலயும் கௌதம் கூட வேற டைரக்டர் இல்ல சரி ரைட், ஒரு கேள்வி சொல்லி கௌதமா ப்ரோ? இதுதான் கரெக்டான பதில். அதாவது நான் பதில புரிஞ்சுட்டு பதில் சொல்றீங்கன்னு பார்த்தேன். இப்ப யார் அஸ்வத்னு சொன்னீங்களோ அவதான் சரியான பதில். ஒருத்தர் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் சொல்லியிருக்காரு. அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து இந்த படம் நான் கேட்கறது ஒரே ஒரு படம் தான். 2 படம் நல்லா நினைச்சுக்கிட்டாங்க. ஒரே ஒரு படம் தான். ஒரே ஒரு படத்துல கௌதம் மேனன் இருப்பாரு, அவரு பேர் கௌதம் இல்ல, இன்னொரு டைரக்டர் படத்துல இருப்பாரு, ஆனா அவரு பேரு கௌதம். ஏன்னா கௌதம் மேனன் பேர் இந்த படத்துல கௌதம் மேனன் கிடையாது, ஆனா அஸ்வத் மாரிமுத்தோட பேரு கௌதம். அந்த படம் தான் டிராகன். இதுக்கும் பதில் சொல்ல மகேஷ் ப்ரோ வேலைக்கு ஆகாது. நீங்க வந்து பதவி விலக்கத்தை இறங்கிட்டு உங்க பொறுப்பு அந்த ஸ்பீக்கர் ஸ்லாட்டையும் வேற இன்னொருத்தர் கொடுத்து பதவி ஒப்படைச்சிட்டு போங்க. உங்களுக்கு பதிலே வரல.
ஏதாவது ஒரு பிஆர் சம்பந்தமா இருக்கா? எல்லாமே பிஆர் சம்பந்தப்பட்டதுதான். நேத்து பார்த்த படத்திலே கேரக்டர் ஞாபகம் இருக்காது. சொல்லணுங்க மிஸ்கின் கேரக்டர். ஒரு பிரகாஷ் ப்ரோ கேரக்டர் பேரை ஞாபகம் வச்சுக்கிறது நீங்க மட்டும்தான். ஆனா நீங்க அந்த மாதிரி கேள்வியா எடுத்துன்னு வரீங்க எங்களுக்கு. அந்த படத்துல நீங்க ஒண்ணே ஒண்ணுதான். கௌதம் மேல ஒரு படத்துல இருக்கிறாரு, அதே படத்துல இன்னொரு டேரக்டர் இருக்காரு. என்ன படம்? அந்த படத்துல மிஸ்கின் இருக்காரா? மிஸ்கின் பேர் மயில் வாங்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டு அப்ப அது கிடையாது. அப்புறம் இன்னொரு படத்துல என்ன படம் யோசிக்கணும், அதுல யாரு இருக்கா? அதுலயும் இன்னொரு டேரக்டர் பேர் அவரு கிடையாது. அப்படி யோசிச்சு பார்த்தா அஸ்வத் மாரிமுத்து படத்திலேயே பாத்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து நடிச்சிருக்காருல்ல. அப்ப 2 டேரக்டர் ஒரு படத்துல இருக்கிறாங்க. ஒரு டேரக்டர் பேரு கௌதம் இல்ல, அப்ப இன்னொரு டேரக்டர் பேர் கௌதம். அப்ப பார்த்தா டிராகன் நீச்சியால பதில சொன்னது யார் சொன்னா ஃபர்ஸ்ட் இதுல பதில்? ஒரு நிமிஷம் ஆச்சுங்க, நான் இதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே 10 பேர் பதில் சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஃபாரின் போனாலும் தமிழ மறந்துட்டீங்க. அதுதான் முதல் விஷயம். கனடா போய் தமிழ மறந்துட்டீங்க. 10 பக்கம் இருந்தாலும் டப்பு டப்புன்னு படிக்கணும். சரி, எத்தனை கேள்வி ஆயிருக்கு மொத்தம்? 9 கேள்வி ஆயிருக்கா? சரி, இது ஈஸியான, ரொம்ப ஈஸியானதுதான். ஆனா கேள்வி திரும்ப படிக்கணும். அடுத்து போடுற கேள்வி கொஞ்சம் நல்லா படிக்குங்க. படிச்சுட்டு சொல்லுங்க. ஏன்னா தப்பு ஆன்சர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போஸ்ட் ஆயிருச்சு, சொல்லுங்க. ஆனா அதிகமா ஆன்சர் பண்ணவர் எம்எல் பிரபாகரன் தாங்க. அந்த ஒருத்தர் ட்வீட்ல ஒவ்வொரு இதுக்கும் கமெண்ட் ஆன்சர் கரெக்டா பண்றாரு. அவரு தான் கொஞ்சம் லேட்டா பண்றாரு, ஆனா பண்ணிடுறாரு. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுறாரு கரெக்டா. எம்எல் பிரபாகரன். எனக்கு இன்னும் காட்டல ப்ரோ. போஸ்ட் ஆயிருச்சு பாருங்க. வந்துச்சா இல்லையா? கேள்வி ஒரு தடவை படிச்சிடறேன் பாருங்க. கேள்வி ஒரு தடவை படிச்சிடறேன், தெளிவா பாருங்க. 2025 வந்த 2 படங்களோட தலைப்பு, 2 பேருத்தோட தலைப்பு ஒரே பொருள் தரும்படி வந்த தலைப்பு. ஆனா ஒரே பொருள் இல்ல, பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். ஓகேவா? பாக்குறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரே பொருள் மாதிரி இருக்கும், ஆனா ஒரே பொருள். அதாவது பொருள்லாம் பொருள் கிடையாது, அர்த்தம். ஓகேவா? ஒரு பொருள் தரணும்னா ஒரு பொருள்னா ஒரு பொருள் கிடையாது, ஒரு அர்த்தம் தரக்கூடிய 2 தலைப்பு. ஆனா ஒரே அர்த்தம் கிடையாது, 2க்கும் வேற வேற அர்த்தம். கேள்வி ஃபர்ஸ்ட் புரியுது இல்ல? நான் சொல்றது படிக்கிறது புரியுது இல்ல? ஒரே அர்த்தம் தர மாதிரி 2 தலைப்பு இருக்கும், ஆனா 2 ஒரே அர்த்தம் கிடையாது, 2 வேற வேற. பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். குமார் ப்ரோ, இருக்குமா? இதுவும் உங்க ஃபேவரேட் படம்? எனக்கு கேள்வியே புரியல ப்ரோ. அதுக்குதான் சொன்னேன், கேள்வி புரியல திரும்ப சொல்லுங்க, சொல்றேன்னு. கேள்வி சொல்றேன். 2025 2 படங்கள் வந்திருக்கு. எத்தனை படம் வந்திருக்கு? அந்த 2 படம் பாத்தீங்கன்னா தலைப்பு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பொருள் தரும்படி வந்த 2 தலைப்பு. பாக்குறதுக்கு ஒரே அர்த்தத்துல இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ஒரே அர்த்தம் கிடையாது, வேற வேற அர்த்தம். ஆனா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஒரே அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரினா ஒரே அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். சீரியஸ்லி இவ்வளவு நேரமா பதில் இல்லையா? ஒருத்தர் குடும்பஸ்தன் மிடில் கிளாஸ் போட்டிருக்காரு, ஒருத்தருக்கு ராகனுக்கு டியூடுக்கு என்னங்க சம்பந்தம்? ஒருத்தர் குடும்பஸ்தன் மிடில் கிளாஸ் மேட்ச் பண்ணி பாக்குறாரு கருண், ஆனா அது கிடையாது. குடும்பஸ்தன் வேற, மிடில் கிளாஸ் வேற. மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம், குடும்பஸ்தன் அவன் குடும்பஸ்தன், அவ்வளவுதான். இது வேற வேற. கருண் சொன்ன தலைப்புகள் கிடையாது, வேறு. ஜேடி தமிழ், மதராசி, சென்னை, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், குடும்பஸ்தன். அப்புறம் அந்த மதராசி, அப்புறம் அந்த வைபவ் ஒரு படம் நடிச்சாரு, அதுவா? சென்னை பார்த்திபன் ப்ரோ கரெக்டா போட்டிருக்காரு கமெண்ட்ல, அதுதான் ஆன்சர். என்ன போட்டிருக்காரு பார்த்திபன்? சூப்பர். மதராசி, மദ്രാஸ்காரன். பார்க்கறதுக்கு ஒரே பொருள் தர மாதிரி இருந்தாலும் அது 2ம் வேற வேற அர்த்தங்கள் குறிக்கக்கூடியது. மதராஸ்காரி, மதராசி
மெட்ராஸ்காரன். ப்ரோ அதான் ப்ரோ அதே மாதிரி இன்னொரு படம் வந்துச்சுல ப்ரோ, வைபவ் நடிச்ச படம். போன வருஷம் வந்துச்சான்றது ஏங்க நான் மறந்தே சும்மா ப்ரோ, மறந்துட்டேன் ப்ரோ. நான் அதை சொல்றேன். மெட்ராஸ்காரன் உங்க ஃபேவரட், மெட்ராஸ்காரன் ப்ரோ போன 2022 உங்க வருஷம் ஃபேவரட்னு அதுக்கு தான் சொல்றேன். நான் உங்க ஃபேவரட் இழுத்தது காரணம் அதான். டிசி ப்ரோ டிசி நீங்க வந்து டிசி சொல்றது எல்லாமே வந்து என் ஃபேவரட்டா தான் இருக்குது. ஆனா நீங்க கொஸ்டின் வந்து எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது உங்களுக்கு இல்ல புரியறதுக்குள்ள வந்து இப்ப புரியுது இல்ல, ப்ரோ பதில் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் புரியுது இல்ல. கொஞ்சம் கொடூரமா திங்க் பண்ணி காந்தாராலாம் கேட்க வந்தேன் உங்ககிட்ட. நல்ல வேலை, நல்ல வேலை கேட்கல. பிரகாஷ் ப்ரோ அப்படி பார்த்தா மதராசி சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு ஒரு படம் இல்ல வந்துச்சுல, அது சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அதுவும் மேடம். சென்னை கேங்ஸ்டர் தானே? வேற அர்த்தம். இது டக்குன்னு எடுத்த உடனே மதராசி மெட்ராஸ்காரன். இப்ப மதராசினால எல்லாம் மெட்ராஸ்காரன் தான் நினைச்சுக்குவாங்க. ஓகே. ஆக்சுவலா மதராசிங்கிறதுக்கு சவுத் இந்தியா குடுக்கிறது பூரா சவுத் இந்தியா, ஹோல் சவுத் இந்தியால இந்த 4 மாநிலம் சேர்த்து தான் மதராசிம்பாங்க. அப்புறம் அந்த சென்னையை மட்டும் மதராசப்பட்டினத்துல சேர்ந்தவன் மதராசி அப்படின்னு சொல்லி சுருக்குனாங்க. அப்புறம் இப்ப என்ன சென்னைக்காரன் மட்டும் நினைச்சுக்கிட்டாங்க. அதனால மெட்ராஸ்காரன்னா மதராசி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அப்படி கிடையாது இல்ல. நிறைய பேர் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா மட்ராஸ்காரன் வேற மதராசி வேற, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு. ஆனா பார்த்திபன் சூப்பர், இத கரெக்டா பதில் சொல்லியிருக்கிறாரு. செம்ம. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. எங்களை மாதிரி பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. ஒரே ஒரு உங்களுக்கு ஆறுதல் கேள்வி கடைசியா வச்சிருக்கேன், பாப்பிடாய். மகேஷ் ப்ரோ, டியூட் பட ரிலீஸ் டேட் என்னது? அவ்வளவுதான், அவன்கிட்ட கேளுங்க. அதான் இவரு பாருங்க, டியூடும் மாமன் ஒருத்தர் போட்டிருக்காரு. யாருங்க அது? டியூடுக்கு மாமனுக்கு என்ன சம்பந்தம்? மாமே மச்சான் கனெக்ட் பண்றாரு. மாமே ப்ரோ மச்சான். அப்ப நான் பரவாயில்ல, காந்தாரா கூட பரவாயில்லைங்க. அது அந்த இது பேர்ல வர ப்ரொஃபிக்ஸ் சேர்த்து கட்சி நடத்திக்கலாம். இவரு பாருங்க, எனக்கு இன்னமும் டியூடு மாமன் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன்? சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்பேன். இந்த கேள்வி சுமார் ப்ரோ, இதுக்கு பதில் சொல்லுவீங்களா? ரெடியா? இது உங்க ஃபேவரட் மூவி தான். கேளுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீங்க பதில் சொல்லணும். அப்புறம் நீங்க தெரியல, உங்களுக்கு தெரியலனா மத்த யாராவது பதில் சொல்லணும். ஓகேவா? சூப்பர், ரெடி, டன். எடுத்துட்டேன். அந்த போஸ்ட் இப்ப போஸ்ட் ஆகுது, பார்த்து சொல்லுங்க. ரெண்டு படத்தை கேள்வி கேட்டிருப்பேன். கேள்வியில 2 படத்தோட பேரையும் சொல்லணும். ஒண்ணு மட்டும் சொல்லக்கூடாது. யார் சொல்றாங்கன்னு சொல்றேன். யார் சொல்றாங்க 2 படத்தையும் பேரையும் சேர்த்து தான் சொல்லணும். 2 படமே இந்த வருஷம் வந்த படம் தான். போஸ்ட் ஷேர் ஆகட்டும், ஷேர் ஆனதுக்கு பார்த்து சொல்லுவேன். ஷேர் ஆகலையே. இல்ல பாத பொறுமை. இதுக்கு அடுத்த கேள்வி ரொம்ப இவர் கேட்டார்ல, மகேஷ் பாபு கேட்டார்ல, அந்த கேள்வி துக்கடா கேள்வி. போஸ்ட் ஆயிடுச்சு, பார்த்து சொல்லுங்க. படிச்சிட்டீங்களா? படத்துக்குள்ள படமா வந்த படம், அந்த படமுமே இந்த வருஷம் வந்த படம். 2 படத்தோட பேரும் சொல்லணும். கேள்வி நல்லா இருக்கா? கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல கேள்வி ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கா படிக்கிறதுக்கு? படத்துக்குள்ள படமா வந்த படம், அந்த படமும் இந்த வருஷம் வந்த படம். இருங்க சுமார் ப்ரோ சொல்லலாம். சுமார் ப்ரோ, அதுக்கு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு தான் அந்த அம்சம். ஃபர்ஸ்ட் வந்து கேள்வியை சொல்றேன். படத்துக்குள்ள படமா வந்த படம், அந்த படமும் இந்த வருஷமே வந்த படம். அந்த படம் எந்த படம்? அது 2 படமும் இந்த படத்துலயே சொல்லணும். சொல்லுங்க. நீங்க வந்து எனக்கு தெரியல ப்ரோ, நான் உண்மையிலே. ஆனா வந்து நான் கமெண்ட் பார்த்துட்டேன், உண்மையை சொல்றேன். காந்தாவோ இந்த பேபின்னு பார்த்தேன். இல்ல இது தப்பு, 2மே தப்பு. அடுத்தது காந்தா தெலுங்கு படம். காந்தா தெலுங்கு படம், அதை விட்டுருங்க. 2வது அது இந்த கேள்வியில வராது. காந்தாவும் கிடையாது, டிடி நெக்ஸ்ட் லெவல் கிடையாது. ஒருத்தர் டிடி நெக்ஸ்ட் லெவல் போட்டிருக்காரு, அதுவும் கிடையாது. ஓஹோ என்ன பேபி கிடையாது. ஸ்பீக்கர்ல ஒருத்தர் தெரியும் சொன்னார்ல, யார் சொன்னது? அது எபிசெட்டா பரத் நீங்க சொல்லலாமா? ஒரு இல்ல உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுங்க. நீங்க உங்களுக்கு தெரியல, க்ளூ கொடுங்க. க்ளூ கொடுங்க. 2 படத்துக்கும் டைரக்டர் ஒருத்தர் தான். சூப்பர். இப்ப இது சொல்லுங்க பாப்போம். 2 படத்துக்கும் டைரக்டர் ஒருத்தர் தான். இதை சொல்லுங்க, பதில சொல்லுங்க. மாவீரன் இந்த பதில அடிச்சு நவுத்துவாருங்க. மாவீரன் இந்த பதில அடிச்சு நவுத்துவாருங்க. மாவீரன் ரொம்ப ஃபேவரட், பிடிச்ச படம், ரொம்ப பிடிச்ச படம். மாவீரனுக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம். சொல்லுங்க பாப்போம். அது 2 படமே மாவீரனுக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதான் ஸ்பெஷல். மாவீரன் இருக்கீங்களா? இந்த வருஷம் ஒரே டைரக்டருக்கு 2 படம் வந்துச்சு. அந்த 2 ரொம்ப 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 ஃபேவரட். பரத் ப்ரோ, யாரு சாமி நீ? இதுதான் புரியல.
வருஷத்துக்கு 1000 படம் பாக்குற மாவீரனுக்கே இதுக்கெல்லாம் தெரியல ஏங்க இதெல்லாம் நீங்க இந்த அந்த 2 படங்களும் இந்த ஸ்பேஸ்ல அதிகமா பேசுனது மாவீரன் தான். அந்த 2 படங்களும் இந்த ஸ்பேஸ்ல அதிகமா பேசுனது 2027 அவர் தான். வேற யாரும் அதிகமா அந்த வார்த்தையே இழுக்கல. 2 வார்த்தையும் இழுக்கல. பரத் சூப்பரா பிடிச்சிட்டாரு, இழுத்துட்டாரு செம்ம. எனக்கும் தெரியும் பிரகாஷ் ப்ரோ, எனக்கும் தெரியும். யாரு சொல்ல தெரியும் மையலானா? ஆமா நான் தான், எனக்கு தெரியும். அதுல இன்னொரு க்ளூ என்ன தரட்டா? இல்ல ஸ்பேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து உங்க ஸ்பீக்கர்ல வேவ் லெங்த் இருந்துகிட்டே தான் இருக்கு. நீ எப்பவுமே பேசிட்டு இருக்க மாதிரி யாரும் பேசும்போதே நீ பேசுறது தெரியல. இன்னொரு க்ளூ மாவீரன் கொடுங்க. இது இந்த 2 படமே வந்து 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துருச்சு. ஓகே சூப்பர். ஜெய் முதல்ல வாய் திறந்துருக்கீங்க, சொல்லுங்க பதில். என்ன பதில்? ப்ரோ டைரக்டர் சுந்தர்சியா. அதான் ஆன்சர் வந்துச்சு, புரிஞ்சு போச்சு. மாவீரன் இப்பயும் அப்புறம் கேங்கர்ஸ் படத்துல கேங்கர்ஸ் மதகத ராஜா, கேங்கர்ஸ் படத்துக்குள்ள மதகத ராஜா படம் ஓடும். நீங்க வேற படம் ஓடுறதுக்குள்ள கணக்கு கிடையாது, நான் கேட்கல. அதே படத்தையே ஓடும் அப்படிங்கறதான் கேள்வி கேட்டது. 2 படம், 2 படத்துல ஒரு கதையில இன்னொரு படம் ஓடும். அந்த படமும் இந்த வருஷமே அந்த படம் ஸ்கிரீன்ல தியேட்டர்ல ஓடும். அது கேங்கர்ஸ் படத்துல தியேட்டர்ல கிளைமேக்ஸ்ல மதகத ராஜா படத்தோட சீன்ஸ் ஓடும். பிரகாஷ் ப்ரோ நிஜமாவே ஃபேவரட் லிஸ்ட்ல தேடிட்டு இருக்கேன். நிஜமா ஏன் தேடுறீங்க? கோகுல் சிவாஜி சொல்லுவாங்க. கோகுல் சிவாஜிங்கிறவரு கமெண்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு 2 தடவை சொல்றோம். அப்பயும் அதிகமா நீங்க இந்த எந்த படத்தை பேசுனீங்கன்னு அர்த்தம்? மதகத ராஜாவும் பேசுனீங்க, இதுவும் பேசுனீங்க, கேங்கர்ஸையும் பேசுனீங்க. பரணி என்ன பரணி பதில் சொல்ல மாட்டீங்க எதுக்கும்? கேங்கர்ஸ் ஸ்கேம்னு வர சொன்னாரு ப்ரோ. கேங்கர்ஸ் கழுவி ஊத்தி இருப்பாரு இதே ஸ்பேஸ்ல, அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. சரி, அடுத்த கேள்வி வந்து இவருக்கான கேள்வி. பரத் ப்ரொஃபைல் படிக்கிறேன், கரெக்டா பொருத்தமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சினிமா மேல பைத்தியமா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா ஆன்சர் இப்படியே சொல்றாரு. ஐயா மகேஷ் ஐயா, உங்களுக்காக தான் அந்த இலகுவான கேள்வி ஒண்ணு கேட்டீங்கல்ல, வெகு இலகுவான கேள்வி. இது வேற 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். உங்களுக்காக தான் கேட்டிருக்கேன். நீங்க மட்டும் தான் பதில் சொல்லணும். இதுக்கு நீங்க பதில் தெரியலன்னு சொன்னீங்கன்னா அவர் சுகுமார் ப்ரோட ஃபேவரட் பதில் அவர் தான் சொல்லணும். அதுக்கும் ஃபேவரட் பண்ணாங்க சொல்ல மாட்டாரு, நானும் சொல்லிடுறேன். யார் சொல்ல? 2 பேத்துல போட்டி, 2 பேத்துல யார் ஜெயிக்கிறீங்கன்னு பாப்போம். சுகுமார் ப்ரோ, மகேஷ் ப்ரோ சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் எனக்கு சுகுமார் ப்ரோ இருக்காரு. போஸ்ட் ஷேர் ஆயிடுச்சா பாருங்க. உங்க ஃபேவரட் படம் சொல்லுங்க பாப்போம். 2 பேத்துல யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பாப்போம். எனக்கு இன்னும் போஸ்டே ஷேர் ஆகல பிரகாஷ் ப்ரோ, இன்னும் வரல. சபை போஸ்ட் மகேஷ் நான் எப்படியா சொல்லிரணும். ஆமா, யாராவது தெரிஞ்சா எனக்கு டிஎம் பண்ணுங்கப்பா. எனக்கு 2 பேத்துல ஒரு ஆள் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சுகுமார் ப்ரோ ஜெயிச்சிடான்னு நினைக்கிறேன் தாட்டி. ஏன்னா சுகுமார் ப்ரோட ஃபேவரட் ஃபிலிம் இது. சென்னையில நானும் அவரும் அந்த படத்தை அதிகமா பேசியிருக்கோம். பிரகாஷ் ப்ரோ கேங்கர்ஸ் மதகஜ ராஜாவே முடிச்சார் ப்ரோ. ஓடுங்க ப்ரோ, வெயிட்டிங்ல இருக்க சீக்கிரம். முன்னாடில இருந்து லோடிங்ல இருக்கு. அதுதான் போஸ்ட் ஆகி தொலைய மாட்டேங்குது. அவங்க பதிலுக்காக ஆர்வமா இருக்கேன். போட்டீங்கன்னா ஆன்சர் சொல்லிடுவேன். ரெடியா இருக்கு எனக்கு ஆன்சரும். சுகுமார் ப்ரோ கேள்வியே புரியலன்றவாரு. இல்ல எனக்கு ஆன்சர் ரெடி. ஆன்சர் ரெடியா பாருங்க. யாரும் சொல்லாதீங்க. இன்னும் போஸ்ட் ஆகலங்க. ஆயிடுச்சா? எனக்கே ஆகல. இப்ப கரெக்டா வந்துருச்சு. இல்ல இப்பதான் வந்துச்சு. சொல்லுங்க ஆன்சர் டப்புன்னு சொல்லுங்க பாப்போம். இது இல்ல அதான் சொல்ல. இவங்க 2 பேத்துல ஒரு ஆள் சொல்லணும். இவங்க 2 பேத்துல ஒரு ஆள் சொல்லணும். ஆனா பாவத்தை அகத்தியா தானே? நானே சொல்லிட்டேன். இல்ல நானே தெரிஞ்சிருக்காது ப்ரோ, சத்தியமா தெரிஞ்சிருக்காது. அநியாயங்க. நான் இதே ஸ்பேஸ்ல சொல்லிருக்கேன். இந்த படம் தான் நான் இந்த வருஷம் என்னோட ஒஸ்ட் ஃபிலிம். அந்த முனிவர் பேருன்னு பார்த்தனே தெரியும். ப்ரோ உங்களுக்கு தெரியுமா அந்த பேரு? ஆனா பிரகாஷ் ப்ரோ படத்தோட பேரு நீங்க வந்து ஆன்சர்லயே போட்டீங்களே, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஐயோப்பா, ஆனா இப்படி ஒரு படம் அதுவே எனக்கு தெரியாது. இல்ல எனக்கு இவரு பேரும் ஆன்சர் போட்டாரு. அப்ப வேற எதுவும் எதிர்பார்க்கறாரு போல நினைச்சிட்டேன் ஒரு செகண்ட் நானு. அகத்தியர்னா அவர் ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி நினைச்சிட்டு இருந்திருப்பேன். இல்ல ப்ரோ, நானும் கொஸ்டின் பார்த்துட்டேன். மேல இவர் போட்டதும் படிச்சுட்டேன். அகத்தியான்றாரு. அப்போ கண்டிப்பா ஆன்சர் இப்படி போட மாட்டாரு. அப்ப வேற ஏதோ படம் பேர் போல ட்விஸ்ட் பண்றாரு நம்மள அப்படின்னு நினைச்சிட்டு வேற முனிவர்ல யோசிச்சுன்னு நானு.
நானும் அதை பார்த்துட்டேன். ஆனா அகத்தியான படம் வந்ததே எனக்கு தெரியாது. இப்படி ஒரு படம் வந்திருக்கானே தெரியல. நான் அதனால முதல்ல படம் இருக்கா வேற ஏதாவது கேள்வி கேட்டாருன்னு வைங்க, யாரு ஹீரோ என்னன்னு இப்பதான் போய் பாக்குறேன். ஜீவா நடிச்ச படமா அது? ஜீவாவும் அர்ஜுனும் நடிச்சு பாவிஜய் இயக்கத்துல பிப்ரவரி கடைசியில வந்த படம் அது. ஆனா அந்த படத்துக்கு நீங்க போயிருக்கீங்க பாத்தீங்களா மேகன்? இல்லங்க, போல ஜோயல் ப்ரோ, இந்த டவுன்லோட் படம் பண்ணி வந்து சுகுமார் ப்ரோட ஃபேவரட் ஃபிலிம். நான் அவருக்காகவே ரெடி பண்ண கேள்விகள் இதெல்லாம். ஆனா நான் பாருங்க ஒரு லூசு பையன் மாதிரி கேள்வி டைப் பண்ணும்போது பதில் சேர்த்து பக்கத்தில் டைப் பண்ணி விட்டேன். சூப்பர் பிரகாஷ் ப்ரோ, பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கீங்க. எல்லாம் சந்தோஷம், ஒவ்வொரு சந்தோஷம். இதுவும் செம சரி. இருக்குது. அதுக்கான போஸ்ட் பண்ணது அதை விட எனக்கு தெரிஞ்சு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப effort பண்ணி ஒவ்வொரு நிறைய time spend prompt பண்ணி கொடுத்து குவாலிட்டியா இருக்கு. அடுத்த கேள்வி போஸ்ட் ஆயிடுச்சு. இது நிறைய பதில்கள் இருக்கு, யார் வேணாலும் சொல்லலாம், எத்தனை பதில் வேணாலும் சொல்லலாம். கரெக்டான பதில் சொல்லணும். மொத்தம் வந்து இதுலயே நிறைய இருக்கு, 6 7 வரைக்கும் மேல இருக்கு. அதுல 3 4 சொன்னா கூட ஓகே. போஸ்ட் ஆயிடுச்சு. கேள்வி ஒரு தடவை படிச்சிடறேன். காந்தாரா 2 2020 தமிழ்ல சொல்லுங்க. தமிழில் 2025 ஆண்டில் தமிழில் வீரதீர சூரன் பார்ட் 2. வீரதீர சூரன் பார்ட் 2. அதுதான் நான் சீக்குவல்னு போடாம 2025 ஆண்டில் தமிழில் வந்த பார்ட் 2 படங்களின் திரைப்படங்கள் என்னென்னு கேட்டிருக்கேன். பார்ட் 2 ஃபிலிம்ஸ் ஹோல் லிஸ்ட் மொத்தமா சொல்லுங்க. ஹோல் லிஸ்ட் ப்ரோ நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. ஒன்னு வந்து டிடி ரிட்டர்ன்ஸ். சொல்லுங்க ப்ரோ. ஒன்னு டிடி, இன்னொன்னு வந்து கும்கி 2, இன்னொன்னு வந்து வீரதீர சூரன் அது பார்ட் 2. இந்த 3 எனக்கு தெரிஞ்சு. சர்தார் 2 அடுத்த வருஷம் தானே? சர்தார் 2 அடுத்த வருஷம். சர்தார் 2 சொல்லுங்க. இன்னொரு பார்ட் 2 ப்ரோ. அந்த மொக்க படம் தேசிங் ராஜா 2. யார் சொன்னது? தேசிங் ராஜா 2. சூப்பர், சரியான பதில். இன்னொரு பதில் சொல்லிட்டீங்களா? கும்கி 2 யார சொன்னீங்களா? சொல்லியாச்சு ப்ரோ. நான் சொல்லிட்டேன். ஓகே. இப்ப யாரு ஒரு ஆறுதல் கேள்விதான். இதுவும் ஆறுதல் கேள்விதான். டக்கு டக்குன்னு பதில் சொல்றதுக்கான கேள்விகள் தான். இதுக்கும் ஆன்சர் போட்டுறாதீங்க பிரகாஷ் ப்ரோ. இல்ல போட மாட்டேன். அது கொஞ்சம் அவசரத்துல டைப் பண்ணி வேகமா டைப் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இது போஸ்ட காணாம. இல்ல அவர் பேப்பர்ல எழுதி வச்சிருப்பார்ல கொஸ்டின் ஆன்சரை பக்கத்துல எழுதிருப்பார்ல, அதை அப்படியே எழுதிட்டு அப்படியே டப்பு பார்த்து டைப் பண்ணும்போது மிஸ் ஆயிருக்கு. ஓகே. இப்ப போஸ்ட் ஷேர் பண்ணிருக்கேன். போஸ்ட் பாருங்க. இது ஒரு நல்ல போஸ்ட். நானே எனக்கு பிடிக்கிற மாதிரி கலர். ஏன்னா கேள்வி என்னன்னா 2025 மீண்டும் பயன்படுத்தப்பட்ட பழைய தலைப்புகள் என்னென்ன? 7க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்கு இந்த வருஷம். ஓகேவா? அதுல 5 சொல்லணும். மதராசி, புலி. சூப்பர். சுகுமார் 1, பரணி 1 சொல்ல சந்தோஷப்படுவேன். ஜென்ம நட்சத்திரம் ஞாபகம் இருக்கா? அடடா, யார் சொன்னது? இருக்கியா? நான் தான் மெய்யலன். சூப்பர். சூப்பர். காதலிக்க நேரமில்லை. பரணி ஒரு பதில். பரணி ஜென்ம நட்சத்திரம் ஏன் சொன்னா அது சுகுமார் ப்ரோக்கு சொன்னா நல்லா இருக்கும்னு சொன்னா எனக்கு அவர் தான் ஞாபகம் வந்தாரு. சோ ஆண் பாவம் ரைட். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், விடுங்க. பொல்லாது சேர்த்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. பராசக்தி அடுத்த வருஷம் லிஸ்ட்ல தானே வரும்? பராசக்தி அடுத்த வருஷம், இந்த வருஷம் கிடையாது. அதை சேர்க்காதீங்க. சூப்பர். வேற குட் பேட் அக்லி பழைய டைட்டில். ரைட். ஓகே, வச்சுங்க. அது இங்கிலீஷ் டைட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. காதலிக்க நேரமில்லை சொல்லிட்டீங்க. ஜென்ம நட்சத்திரம் சொல்லிட்டீங்க. பெருசுன்னு ஒரு படம். கூலி சொல்லிட்டீங்க. பெருசு கிடையாது, அது வந்து பெரிய மனுஷன் தான் இருக்கு. இன்னும் ஒரு 4 தலைப்பு இருக்கு. இல்ல பெருசுன்னா ஒரு படம். பெருசுன்னு இருக்கு. பழைய படம் பெருசுன்னு ஒரு படம். ஓல்டு ஃபிலிம் இருக்கு. சரி, ரைட், வச்சுக்குவோம். இன்னும் 4 படம் இருக்கு. யாரா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அதுல ஒரு படம் மோஸ்ட் ஃபேவரட் பிலிம் சுகுமார் ப்ரோக்கு. அது மோஸ்ட் ஃபேவரட் இருக்கு பாரு. மோஸ்ட் ஃபேவரட் டாக்டர் சுகுமார் ப்ரோ. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். அவருடைய படம் வந்து ஒரு டைட்டில் வந்திருக்கு. அந்த டைட்டில் ரீயூஸ் பண்ணிருக்கிறாரு. அப்புறம் எனக்கு பிடிச்ச டைரக்டர். அப்புறம் ஆர்ஜே விஷாலுக்கு பிடிச்ச படம். ஆர்ஜே விஷாலோட மோஸ்ட் ஃபேவரட் பிலிம்.
தக்லீஃப் பண்ண ரீஇஷ்யூ டைட்டிலா? சுமார் ப்ரோ உங்க ஃபேவரட் டைட்டில் ப்ரோ படம், உங்க ஃபேவரட் நான் படம் இங்கிலீஷ் பட டைட்டில் கூட ஒண்ணு எனக்கு தோணுது சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. ராம்போ. ஓகே, அருள்நிதி படம். ஓகே. இந்திரா கூட படம் வந்திருக்குல்ல. மகேஷ் ப்ரோ முதல் தடவை சூப்பரான பதில் சொல்லிருக்கீங்க. இந்திரா இதுதான் சுகுமார் ப்ரோட ஃபேவரட் ஃபிலிம். வசந்த் ரவி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வசந்த் ரவி அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனா இந்திரா மறந்துட்டாரு. என்ன தப்புங்க. சரி, ஆர்ஜே விஷாலோட ஃபேவரட் ஃபிலிம் சொல்லுங்க பாப்பா. இந்த வருஷத்துக்கு மிக ஃபேவரட் ஃபிலிம் அவரோட ஃபிலிம் ஒண்ணு. ரிவால்வர் ரீட்டா கூட வந்தது இல்ல ப்ரோ முன்னாடி பழைய டைட்டில் தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. தமிழ்ல அப்படி ஒரு படம் இங்கிலீஷ்ல பிரகாஷ் ப்ரோ பார்த்து சிறைன்னு ஏதோ பழைய படம் வந்திருக்கா? சிறைச்சாலைன்னு தானே சிறைச்சாலை வந்து சிறைன்னு மட்டும் இல்ல, இன்னொரு படம் இன்னும் 2 இருக்கு, 2 3 இருக்கு. ஆனா முக்கியமா விஷாலுக்கு ஃபேவரட் ஃபிலிம்ங்கிற அப்ப கூட யாரும் கண்டுபிடிக்காம இருக்கீங்க. சுகுமார் ப்ரோ நம்ம படம் என்ன போங்க. விஷால் ப்ரோங்கிறேன், இதுக்கு மேலயும் பதில் தெரியல. நம்ம படம் வேற சொல்றேன். சொல்லட்டுமா ப்ரோ? இந்த ஓடிடில ஒரு படம் ஏதோ வந்துச்சுல அந்த ஸ்டார்டிங்ல, அது பேர் சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த லிஜோமோல் ஜோஷ் எல்லாம் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த படம் பழைய டைட்டில். ஜென்டில் உமன். தெரியல. ஜென்டில் உமனா? ஜென்டில் உமன் டைட்டில் வரலையே தமிழ்ல, எங்கேயுமே வரலையே. ஜென்டில்மேன் வந்துருக்கு, ஜென்டில் உமன் வரலையே. சரி சுகுமார் ப்ரோ, கிட்டத்தட்ட இந்த படம் அந்த சர்க்கிள் அந்த டைம்ல ரிலீஸ் ஆன படம். ஒரு படம் தியேட்டர்ல பயங்கரமா நல்லா போயும் ஓடலன்னு சொன்ன ஒரு படம், ஓடலன்னு சொல்லி ஏமாத்தினாங்கல்ல ஒரு படம். அது ஸ்கேமுங்க. நான் சொல்றது தியேட்டர்ல நல்லா ஓடி நல்ல லாபம், அதாவது ஓரளவுக்கு நல்லா ஓடுறது பிளாக் பெஸ்ட் கிடையாது. அந்த கண்டென்ட்டுக்கு அந்த கண்டென்ட்டுக்காக கூட்டம் வந்துச்சு. ஆனா கூட்டம் வரலன்னு சொல்லி இல்ல. சுகுமார் ப்ரோக்காக நான் சொல்ற விளக்கம், உங்க யாருக்கு இந்த விளக்கம் புரியாது. இந்த விளக்கம் பூரா சுகுமார் ப்ரோக்கு மட்டும் சொல்றேன். ஒரு படம் நல்லா ஓடி நம்மள்ட்ட நல்லா ஓடலன்னு சொன்னாங்க இல்ல, அந்த படம் ரீயூஸ்டு டைட்டில். அது நம்ம சின்ன பிள்ளைல அதிகமா அந்த படம் டைட்டில் ஃபேமஸ். இப்ப அதனால அந்த டைட்டில் திரும்ப ரீயூஸ் பண்ணாங்க. என்ன போங்க, இவ்வளவு பதில் சொல்றேன் உங்களுக்கு. பரணி நம்ம யோசிக்கிறா, சொல்லுங்க பரணி. குட் டே. குட் டே வாங்கி ஒருத்தர் பரணி ப்ரோ மாரிசனா? இல்லைங்க. நான் இது எல்லா க்ளூவுமே சுகுமார் ப்ரோக்காக கொடுத்தேன். சரி, இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். கங்குவா க்ளூ. ஆனா அதோட கங்குவால இருந்து இன்னொரு அர்த்தத்தை எடுத்துங்க. அந்த பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைட்டில் வந்துடும். அவ்வளவுதாங்க. இதுக்கு நான் சுகுமார் ப்ரோக்கு பதிலேயே சொல்லியிருக்கலாம். சுகுமார் ப்ரோ அந்த படத்துக்கு எவ்வளவு பேசினாரு தெரியுமா? அதான் கேக்குறேன். நான் இவ்வளவு தூரம் மூச்சை போட்டு சுகுமார் ப்ரோ சொல்றதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸா யோசிக்கிறேன் நானு. ஆனா உள்ளே இருக்க பிடிச்ச மூவின்னு க்ளூ கொடுத்திருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சு. நான் விஷாலுக்கு பிடிச்ச மூவின்னு எதுக்கு சொல்றேன்? நான் விஷாலுக்கு அழுத்தி சொல்றேன். அப்பயும் புரியல. சுகுமார் எத்தனை வாட்டி சொல்றேன், எவ்வளவோ க்ளூ சொல்றேன், அவர் பதில் சொல்லுவாருன்னு. பிரகாஷ் ப்ரோ நான் சொன்னல அந்த லிஜோமோல் ஜோஷ் படம், அது வந்து பழைய பாட்டு. காதல் என்பது பொது உடைமைன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு படம் வந்துச்சுல்ல, அது பாட்டு டைட்டில், நான் படம் டைட்டில் நினைச்சேன். சரி ரைட். ஒரு ஆறுதல் கேள்வி ஒண்ணு கேட்போம். இந்த கேள்வி யார்ட்டுக்கு பதில் சொல்றா நல்லா இருக்கும். ஓடவே இல்லைண்ணா. என்ன பரணி? ஃபயர் தியேட்டர்ல ஓடலன்னு. பரணி ஓடுனுச்சு. பரணி சென்னையில எவ்வளவு நாள் ஓடுச்சு தெரியுமா? 7 வாரம் ஓடுச்சு சென்னை தியேட்டர்கள்ல. படம் கூட்டம் நல்ல வசூல் அள்ளிவிட்டு அந்த ஓடல ப்ரொடியூசர் ஏமாத்தினாரு. அது தெரியுமா? அது தனி கதை. ஒரு படம் ஓடுச்சுன்னு சொல்லி ஏமாத்தி பாத்திருப்பீங்க. ப்ரொடியூசர் ஏமாத்த நடுவில் ஒரு மீடியேட்டர் வச்சுக்கீங்க. ஓகே விட்டுருங்க, அதை நான் அதுக்கு மேற்கொண்டு போக வேணாம். ஓகேவா? 7 வாரம் 8 வாரத்துக்கு மேல சென்னையில நல்லா ஓடிட்டு இருந்த ஒரு படம், ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருந்த ஒரு படம், நல்லா போச்சு உண்மையா. சென்னையில ஏ சென்டர் படத்துல சூப்பரா போன படம். நல்ல ப்ரோ இந்த வருஷம் அந்த 7 நாட்கள் ஏதோ படம் வந்துச்சு. ஆமா கண்டிப்பா வந்துச்சு. நான் அதான் சொல்றேன், இன்னும் 2 3 டைட்டில் இருக்குன்னு சொன்னேன். அதுதான் அந்த 7 நாட்கள், ஜென்ம நட்சத்திரம், கூலி, இந்திரா, காதலிக்க நேரமில்லை, ஃபயரு, இந்த மாதிரி நிறைய படம் வந்துச்சு. அந்த 7 நாட்கள் யாரா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். மாதிரி கூகுள் பாத்துறேன்னு சொல்லிட்டாரு. சூப்பர். எனக்கு ஜென்ம நட்சத்திரம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. ரைட்டு. சரி, மகேஷ் ப்ரோ ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு. எனக்கு அதுதான் சந்தோஷம். எனக்கு இப்ப இன்னைக்கு ஸ்பேஸ் வந்து குவிஸ் நடத்தினதுல ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி, எல்லா திருப்தி வந்தது. அதுதான் ஒரு ஆறுதல் கேள்வி ஒரு கேட்டு போறோம். ஏகப்பட்ட டைலாக் கேட்கலாம்னு வச்சிருந்தேன். டைலாக் என்ன மணிக்கு 9:50 ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஏகப்பட்ட டைலாக் போட்டு திணிக்க வேணாம். ஒரே ஒரு டைலாக் எனக்கு பிடிச்ச டைலாக், அதை மட்டும் கேட்டு போயிடுறேன். அது என்ன படம் சொல்லணும். லவ் பண்றதை இன்ஸ்டால போட்டா பரவாயில்ல, இன்ஸ்டால போறதுக்கு எதுக்குதான் லவ் பண்றீங்க?
ஆண் பாவம் போலாதான் இல்லையே டியூடா இல்லையே டைலாக் ஃபெமிலியரா இருக்கு ஆனா இப்ப வந்த படம் அது bro. 2025 வந்த படம் கேட்ட தான். மாதிரி இருக்கு. நல்லா அந்த டைலாக் டெலிவரி சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த படத்திலேயே ரொம்ப 2 டைலாக் பிடிச்சிருச்சு. திரும்ப சொல்றேன், லவ் பண்ற இன்ஸ்டால போட்டா பரவாடா. இன்ஸ்டால போறதுக்கு எதுக்குடா லவ் பண்றீங்க? லவ் மேரேஜ் ஐயோ எனக்கு ஞாபகம் வருது. ஆனா பேர் இல்ல இல்ல லவ் bro, எனக்கும் இந்த ஞாபகம் வருது. இப்ப பார்த்த படம் மாதிரி தான் இருக்கு ரீசெண்டா. ஆரோமலை வாங்க. இல்ல 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 நீங்க என்ன கத்தி குத்து கந்தேன் பொட்டி பெருமாள் அப்படி என்ன சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது. கரெக்டான பதில் தான். மகேஷ், நான் கேப்ல ஏதோ நீங்க டக்குன்னு இந்த ஜென்சி படம் ஒண்ணுன்னு ஆரோமலை இழுக்கிறீங்க பாத்தீங்களா? இல்லங்க, அவரு டிராகன் பதில் வந்தப்ப டிராகன் இல்லையா, சம்பந்தம் எல்லாம் டிராகன் டூடா என்னென்னமோ கேக்குறாரு. ஜிவி பிரகாஷ் படமா? இல்ல 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 ஜிவி பிரகாஷ் படம் இல்ல. ஒருத்தர் சிறை அப்படின்னு ஓல்டு மூவி வந்திருக்குங்கிறாரு. ராஜேஷ் படம் வந்திருக்குங்க. அப்ப சிறையை சேர்த்துக்கோ. வருணா யருண் சூப்பர். நானே அந்த ராஜேஷ் படம் பார்த்தது இல்லையா, பார்த்திருக்கேனான்னு தெரியாத அளவுக்கு ஒரு படம், அதையும் எடுத்து போட்டிருக்காரு. சூப்பர். சிறைன்னு ஒரு படம் வந்திருக்கு. மதராசி. பிரகாஷ் நான் பன் பட்டர் ஜாமா இல்ல பரணி இல்ல பன் பட்டர் ஜாம்லாம் இல்ல. இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. நாளைக்கு டைலாக் டிப்ஸ் நிறைய டைலாக் எடுத்துருக்கேன். நாளைக்கு வேணா அதை பத்தி பேசுவோம். பிரகாஷ் ப்ரோ, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்? இல்லை, நிலவுக்கு என்மேலுக்கு என்னடி கோபம் பார்த்தா இப்படி ஒரு கவித்துவமா டைலாக் இல்லை. ஓ தலைவன் தலைவியா? ஏங்க தலைவன் தலைவர் எதுக்குங்க இப்படி ஒரு டைலாக் வரப்போகுது எனக்கு புரியலையே. என்ன இல்ல யார் சொன்னது, யார் மெய்யறங்களா எழுதுறதுக்கு? நான் சொல்லல ப்ரோ, என்னோடது ஏதோ உங்களுக்கு பக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் வேவ்ஸ் காட்டிட்டே இருக்கு. எனக்கு தெனாலி படத்துல கமல், நான் யாரோ வாயை இப்படி குளிக்கையில பின்னாடி யாரோ விசில் அடிச்சு விட்டார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியே எனக்கு ஒவ்வொரு யாருல சொன்னாலும் மெய்யறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பரணிக்கு ஞாபகம் வந்துருச்சு. மாஸ்க் ப்ரோ கிஸ் தானே? தப்பு. மாஸ்க் இல்ல, அப்படியே பாதிக்கு கிஸ். கவின் படம் தம்பிட்ட கேட்பார்ல. ஓகே 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 ஆமா கரெக்ட். அந்த இவரு தானே தம்பி நடிச்சிருப்பாரு விஜய் டிவில வர. அவர் தம்பிட்ட கேட்பாரு. எனக்கு அந்த படத்துல எனக்கு 2-3 சீன் பிடிச்சாலும் இந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கமெண்ட்ல சொன்ன பார்த்திபன் 2வது பதில் சூப்பரா சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஏன்னா முதல் பதில் அவர் சொல்லவும் சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியாத பதில சொல்லியிருந்தாரு, இப்பயும் சொல்லியிருக்கிறாரு. ஓகே சூப்பர். ஓகே, இன்னைக்கான குவிஸ் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நல்லா இருந்துச்சாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பேலன்ஸுக்கு டைலாக்ஸ் வச்சு கேட்கிற கேள்விகளை நாளைக்கு கேட்போம். அதுக்கு நடுவில் ஏதாவது டாபிக் ஏதாவது பேச வேண்டியது இருக்கா, ஜனநாயகம் தேர்ட் திங்களை பத்தி ஏதாவது பேச வேண்டியது இருக்கா, இல்ல இந்த வார படங்களை பத்தி ஏதாவது பேச வேண்டியதா, இந்த ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, முடிச்சிருவோம் அதோட. அந்த ஸ்டேஜ் டீசர் ட்ரைலர் ஏதாவது வருதா? ஓகே, நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5, 6, 7 பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. 6th எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாளைக்கு டீசர் ட்ரெய்லர் வருதான்னு தெரில. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் நம்ம ஊர் டைமிங்க்கு என்ன டைம் ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் ஆகுது? நம்ம ஊர் டைம், இந்தியா டைமிங். இல்ல இப்ப கொஞ்ச நேரம் சும்மா நம்ம ட்வீட் பண்ணியிருந்தார, நான் கன்ஃபர்மேஷன் வரட்டும் வெயிட் பண்றேன். நான் கன்ஃபர்மேஷன் வந்து சொல்றேன். ஒரே நிமிஷம் இருங்களேன், அவங்கள்ட்ட கேட்டு பாக்குறேன். யூடியூப் ஸ்ட்ரீம் எங்க இருக்காங்க, இல்ல பின்னாடி ஏதாவது இதுல ஜீ தமிழ்ல வரும். ஜீ தமிழ்ல வரும்னாங்க. லைவ் இருக்கா இல்லையாங்கிறதும் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஒருத்தர் லைவ் இருக்கிறாரு, ஒருத்தர் இல்ல இருக்கிறாரு. வெரிஃபை பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சொல்லுவோம். அதெல்லாம் ட்வீட்ல எல்லாமே வந்துரும் ப்ரோ. ட்வீட்ல நிறைய பேர் போட்டுருவாங்க போனவங்க வீடியோ. அப்புறம் அப்ராடு பிரீமியர் ஷோ என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சாங்க, இல்ல அது ஒன்றும் போயிட்டு இருக்கா டிஸ்கஷன்? மகேஷ் கேரளா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கேரளால மட்டும் இல்ல ஃபாரின்ல எல்லாம் இல்ல கன்ஃபார்ம் ஆகலையா? ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒன்னு சொன்னாங்க தெரியல, இன்னும் புரியல எனக்கு. பரணி ஏதோ சொல்ல வந்தாரு. உங்களுக்கு வாய்ஸ் லோவா இருக்கு பரணி. ஐயோ இப்ப கரெக்டா இருக்கு, பேசுங்க. இல்ல கேரளால 4am ஷோ மட்டும் எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, இல்ல அது போஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்துட்டு ப்ரீமியர் ஷோ இது வந்து சொல்லலை. பட் நடந்தா நல்லா இருக்கும் 4am ஷோ. ஐ எம் வெயிட்டிங், பார்ப்போம். அப்ராட்ல என்ன கன்ஃபர்மேஷன் வரல ப்ரோ.
பிரகாஷ் ப்ரோ, நான் ஒண்ணு கேட்கணும்னு தோணுது, அதை கேட்கலாமான்னு தெரியல, பட் இருந்தாலும் கேளுங்க கேட்கறேன். கேளுங்க, கேட்கலாம் அப்போ தெரியலன்னு அப்படின்னா தப்பான கேள்விதான் கேட்டிருக்கேன், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பானது இல்ல. இப்போ லோகேஷ் இப்போ கடைசியா கொடுத்த ஒரு இன்டர்வியூ பத்தி நீங்க உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா? ஒன்னே ஒன்று சொல்ல, திருந்துற மாதிரி ஐடியா இல்ல, திருந்துற மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்லி ஒரு நேம் டெம்ப்ளேட் இருக்கும்ல. அப்புறம் இன்னொரு சொல்ல சந்தானம், இவன் என்ன திருந்தலாமாமா அப்படின்னு ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும். இல்ல எதை எடுத்துக்கிட்டாலும் அது எல்லா மீம் டெம்ப்ளேட்டும் பொருத்தும். ஏன்னா 110 ரூபா கொடுத்து படம் பாக்குற ஆடியன்ஸோட திருப்தி தான் சார் எனக்கு முக்கியம், கலெக்ஷனை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்ன இதே வாய் தான் இன்னைக்கு என் படம் வந்து விமர்சனங்கள் 1000 விமர்சனம் பண்ணாலும் 500 கோடி கலெக்ஷன் ஆச்சு, தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன் அவர் 500 கோடி கலெக்ஷன் ஆச்சுங்கிறாரு. அப்படிங்கிற ரெண்டுமே, என் கலெக்ஷன் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்ன வாய் இன்னைக்கு வந்து கலெக்ஷனை பத்தி பேச்சு, அதனால எனக்கு 1000 விமர்சனம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற திரும்ப மறைமுகமா சொல்ற வரைக்கும் நீங்க நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியாது. 120 ரூபா கொடுத்து படம் பாக்குற ஆடியன்ஸோட உழைப்பு தான் சார் எனக்கு முக்கியம். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல, தியேட்டருக்கு வராங்க, 3 மணி நேரம் படம் பாக்குறாங்களா, அதுக்கு நான் உண்மையா இருக்குன்னு உழைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாரு ஒரு வாய். அதே இவர் தான் சொன்னாரு, ஆடியன்ஸ் வந்து 120 ரூபா கொடுத்து படம் பார்க்க வராங்க, அதுக்கு நான் உண்மையா இருந்தா போதும், கலெக்ஷன் என்னன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நான் வந்து 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், அவர் 500 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சுங்கிறாரு. அதுக்காக எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ்க்கு நன்றி, அடுத்த படத்துல திருத்திக்கிறேன் விமர்சனங்கள்லாம் அப்படிங்கிறாரு. ஆனா அப்படி சொல்ற ஆள் திருந்த மாட்டாரு. அதாவது திருத்திக்கிறேன்னு சொல்ற ஆளு இந்த வசூலை பத்தி பேச மாட்டாரு. எப்படி சிங்கம் படத்துல சொல்லுவார்ல, திருந்துறேன்னு சொல்றான் டைம் கேட்க மாட்டான்டா, உடனே திருந்துவான்னு சொல்லுவார்ல. ப்ரோ என்ன ப்ரோ இந்த வருஷமே முடி போகுது, கருப்பு ரிலீஸ் டேட் இன்னும் வரல, என்னாச்சு சொல்லுங்க ப்ரோ. இல்லைங்க, 2 படம் ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சு ராப்அப்ல இருக்கு, ஓகேவா. சூர்யா 46 முடிஞ்சிருச்சு, கருப்பு எப்பயும் முடிஞ்சிருச்சு, ஓகேவா. சில பேட்ச் ஒர்க்குங்கிறாங்க, அதை விட்டுங்க 2க்கும். ஆனா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூட அப்டேட் கொடுக்க முடியலன்னா என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வருஷம் கடைசிக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் ஒரு டைப் பண்ணி கூட போடல, கருப்பு டீம்னு கூட, ஓகேவா. சூர்யா 46 டீம் அவன் நியூ இயர்க்காக செலிப்ரேட் பண்றதுனால அவங்க வெயிட் பண்றாங்க, அவன் நியூ இயர் இப்படி ஆரம்பிப்போம், அவங்க வந்து கிறிஸ்துமஸ்க்கு பண்ணலான்னு இருந்தாங்க, கடைசியில் என்னன்னா நியூ இயர்ல இருந்தே பண்ணுவோம், அது வரைக்கும் கருப்புக்கு டைம் கொடுத்துப்பாங்க போல இருக்காங்க, நீங்க பண்றதா பண்ணுங்கன்னு. கடைசியில் இவங்க பண்ணல, அவங்க நியூ இயர்க்கு பண்ணுவாங்க கண்டிப்பா சூர்யா 46 டீம்ல இருந்து. சரி ரிலீஸ் டேட்டாச்சும் சொல்லலாம்ல ப்ரோ, மார்ச் 19 அதாச்சும் ரிலீஸ் போட்டு விட்டாச்சு, அதாச்சும் அது சந்தோஷமாச்சும் இருக்குமே, எதுவுமே பண்ணாம இருக்காங்க. ரிலீஸ் டேட்டே போடாம வாழ்த்து போஸ்ட் மட்டும் விடுறாங்க அப்படின்னு திட்டுறாங்க. இத்தனை நாள் தான் ப்ரோ வாவாத்தியாரும் வராதா ப்ரோ? வாவாத்தியாரு டவுட் தான், வாவாத்தியார் டவுட். அப்புறம் முன்னாடி நடுவுல வந்து இந்த கிஸ்ஸுங்கிற டைலாக் வந்து 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது சொல்லணும்னு நினைச்சே மறந்துட்டு. தமிழ் அப்படிங்கிற ஒரு கிருஷ்ணகுமார், பார்த்திபனுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தீபக்கு, அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் பண்ணது தீபக்கு, புவன் மற்றும் சிலர், அவ்வளவுதான். நியூ இயர்க்காச்சும் வருமா ப்ரோ அப்டேட்? நியூ இயர்க்கு இந்த அப்டேட் வருங்க, சூர்யா 46. கருப்பு பத்தி எனக்கு தெரியல, கருப்பை பத்தி கேட்டா என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. வருவார், வழி மறிக்காதீங்க, அதை மட்டும் சொல்லிருங்க யாரு கேட்டாலும். கருப்பு வரமாட்டார், பழியை மறித்து பழி பயன் இல்லை, அப்படி வேணா சொல்லிடலாம். எனக்கு அப்பளையா ஒரு டைலாக் ஞாபகம் வந்துச்சு, அதை நான் சொல்றேன், நீங்க அதை எதுக்குன்னு எடுத்துக்கோங்க. வடக்குப்பட்டி ராமசாமியில ஒரு டைலாக் வரும், தமிழ் சொல்லுவாரு, யாரோ ஒருத்தர் தன்னை பத்தியே பெருமையா பேசிக்கிறானோ அவன் உருப்பட்டதா சரித்திரம் இல்லைன்னு. எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். சரி, ஜனநாயகன் வந்து கர்நாடகாவில் 6 AM ஷோ வந்து சொல்கிறாங்க. ஆஸ் பர் லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஷோ வந்து பெங்களூரில் 6 AM ஸ்டார்ட் ஆகும், கேரளாவில் 4 AM. இப்போதைக்கு இதுதான் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்னீங்களே யூடியூப்ல லைவ் வரும், வருதா? லைவ் வரும்னு சொல்லல, வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லுவேன். ஏன்னா 2-3 பேர் வருதுங்கிறாங்க, ஒருத்தவங்க இல்லைங்கிறாங்க, மாற்றி கன்ஃபியூஸ் பண்றாங்க. செக் பண்ணிக்குவோம் நம்ம. ஏன்னா அங்க நம்ம நண்பர்கள் 3 பேர் போயிருக்கிறாங்க, அவங்களும் அங்க விசாரிக்க சொல்லியிருக்கேன், அவங்க பார்த்து சொல்லுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம திருச்சியில இருந்து 2 பேர் போயிருக்காங்க, நம்ம ட்விட்டர் நண்பர்கள் 3 பேர் போயிருக்காங்க, மொத்தம் 5 நண்பர்கள் நம்ம நண்பர்கள் அங்க இருக்கிறாங்க, ஈவெண்ட்ல இருக்கிறாங்க, ஈவெண்ட்டுக்காக போயிருக்கிறாங்க. அது அவங்க கொடுக்குற அப்டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுவோம். சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஸ்பேஸ் இதோட எண்ட் பண்ணிக்கலாமா? நீங்க நாளைக்கு சந்திப்போமா? போற நேரத்தை சுரேஷ் கொஞ்சம் அப்டேட் மட்டும் கேட்டு சொல்லுங்க ப்ரோ இந்த படத்தை பத்தி. சரி ரைட், ஓகே, கேட்டு சொல்லுவோம். வேற சுரேஷன் ஒருத்தர் வந்தவர் மட்டும் சொல்லிருங்க, முடிச்சிருவோம். பிரகாஷ் ப்ரோ, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி நல்லா நீங்க எடிட் பண்ணிருந்தீங்க குவிஸ்ல,
கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏஐல நல்லா சந்தோஷம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அந்த பூஸ்டப் ஆனப்போ மீதி கேள்விகளையும் இன்னைக்கு கேட்டிருப்பேன். குறைவான ஆன்சர் இருந்தனால அந்த குறைவா கேள்விகளை இதோட முடிச்சுக்கிறேன். மீதி இன்னொரு நாள் தொடருவோம். ஓகே, கேக்குது சொல்லுங்க. இல்ல ஒண்ணே ஒண்ணுதான். ஜனநாயகன் ஆந்திரால ஏதாவது ஒரே இருக்கா? கேரளால இப்போதைக்கு இருக்குங்க. அபிஷியலா வந்தது மட்டும் சொல்லுவேன். டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல இருந்து அபிஷியலா வந்திருக்க போஸ்ட் கேரளா 4 மணி ஷோ இருக்கு. அவ்வளவுதான். ஆந்திரால போறது சந்தேகம் தான். ஏன்னா ஆந்திரால ராஜசாபுக்கே வந்து ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் வாங்கி அவங்க ஃபுல்லப் பண்ணிடுவாங்க. 9 தேதி அதே பிரபாஸ் படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறப்ப அவங்க வந்து 4 மணி 5 நிமிஷம் அவங்க கொடுப்பாங்கன்னு சந்தேகமே. அப்படி கொடுத்தாங்கன்னா 6 மணிக்கு மேல ஷோ வேணா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த நம்ம ஊர் பார்டர்ல ஒன்று இருக்குல்ல ஒரு தேட்டரு, அந்த மாதிரி தேட்டர்கள்ல கொடுப்பாங்க. நான் போட்டுக்கு அந்த பார்டர் தேட்டருக்கு தான் போனேன். இல்ல அதுதான் நினைக்கிறேன். அந்த இவரு டென்ட் கோட்டா வருண் இருக்காருல்ல, அவரோட தேட்டர் ஒன்று இருக்குல்ல லோக்கல்ல. ஆமா ஆமா. அந்த தேட்டர்ல வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 28 கேள்விகள் கேட்கலாம்னு வச்சிருந்தோம்னா 14 கேள்வி கேட்டு முடிச்சு விட்டீங்க. போங்க, பாய்.